தீர்த்து கட்ட நினைத்தான் பவன். சரவணன் தன் பிசினஸிற்காக நிச்சயமாக பெரிய தொகையை கடன் வாங்குவான் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அதற்குள் சரவணனின் அப்பா ரத்தினத்தின் மூலமாக அவனுக்கு தேவைப்படும் தொகையை சரவணனுக்கு வழங்கியிருந்தார். அது மட்டுமில்லாமல் சரவணன் ஆதிரனை போல இல்லாமல் மன அளவிலும் உடல் அளவிலும் வலியவனாக இருந்தான். இது பவன் துளியும் எதிர்பார்க்காத ஒன்று. சரவணனின் வளர்ச்சியை தடுக்கவும் சிட்டலிற்கு வந்து வில்லியம்ஸ் ஃபேமிலியை சந்திக்கவும் பவன் தன்னுடைய பணத்தை அதிகமாக செலவிட்டிருந்தான். ஆனால் பவன் தன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சரவணன் சிட்டலிற்கு வந்து பவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தான். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பவன் தன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் சரவணன் தன் முன் நிற்கும் பவனை பார்த்து கொண்டே தன் பாக்கெட்டில் இருக்கும் தன்னுடைய போனை எடுத்தான். பிறகு தன் உதட்டில் அரக்கத்தனமான புன்னகையுடன் சிரித்துக் கொண்டே, ரத்னம், நீங்க ரெடியா என்று சரவணன் கேட்டான். என்ன காரணத்தினாலோ அந்த வார்த்தைகளை கேட்ட பவனின் உடல் பயத்தில் நடுங்கியது. மறுபுறம் ரத்னம் தலையசைத்து, சார், இப்பதான் நம்மளோட ஆளுங்க எனக்கு தகவல் அனுப்புனாங்க. பவன் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் விடாம எல்லாருடைய போன் நம்பரையும் நாங்க ட்ராக் பண்ணி பார்த்தோம். போன வருஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வர அவனோட எல்லா வித இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், அதுல இவனோட ப்ராஃபிட் லாஸ், அது சம்பந்தமான கால்ஸ் எல்லாமே நம்ம கையில. நான் இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை சார் என்று பெருமிதமாக கூறினார். ரத்தினம் சொன்னதை கேட்டு பவனின் கண்கள் நொடியில் விரிந்தன. அவன் கண்கள் மிகுந்த அதிர்ச்சியில் நிறைந்திருந்தன. அவன் மனதிற்குள், சரவணனுக்கு பின்னால இப்படி ஒரு கேங் இருக்கா? இன்னொரு ஆளை பத்தி விசாரிக்கிற அளவுக்கு, அதுவும் என்ன பத்தி விசாரிக்கிற அளவுக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கண்காணிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான கேங் இருக்கா? இந்த சரவணன் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் நிமிஷத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா? ஒருவேளை இந்த சரவணன் என்ன கேலி செய்யறானோ? அப்ப போன்ல பேசின அந்த ஆளு இவ்வளவு விளக்கமா எப்படி சொல்லியிருப்பான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் நினைத்து பவனின் இதயம் தாறுமாறாக துடிக்க தொடங்கியது. அவனுடைய மனம் சலசலத்தது. எதையெல்லாமோ நினைத்து மனத்திற்குள் புழுங்கிக் கொண்டிருந்தான். பின்னர் பவன் திடீரென்று பீனிக்ஸ் குடும்பத்தை பற்றி நினைத்தான். இந்த பீனிக்ஸ் குடும்பம் சரவணனுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னா என்ன பத்தின சில தகவல்களை கட்டுப்படுத்தலாம். அது அவங்களால மட்டும்தான் உண்மையிலேயே முடியும். இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி பேங்க் கார்டை இவங்கிட்ட இருக்கிறத வச்சு எதையும் முடிவு பண்ணிட முடியாது. எல்லாத்துக்கும் மேல மற்றவங்க இந்த சரவணன் பீனிக்ஸ் ஃபேமிலி வாரிசுன்னு சொன்னாலும் அது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தாலும் அபிஷியலா இன்னும் யாருக்கும் இதை பத்தி தெரியல. ஒருவேளை பீனிக்ஸ் குடும்பத்தோட அந்த ஃபேமிலி கார்டு இந்த சரவணன் ரகசியமா யாருக்கும் தெரியாம பிரிண்ட் எடுத்து அதே மாதிரி ஒரு கார்டை ரெடி பண்ணி யூஸ் பண்றானோ? அப்படி பண்ண முடியுமா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். சரவணன் இந்த மாதிரி காடை மாத்திர வேலையெல்லாம் பண்றதுக்கு நல்ல மூளையோட நிறைய மூலதனமும் கண்டிப்பா தேவைப்படும். இவன் மட்டும் எப்படி மேல மேல போயிட்டே இருக்கான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமாவே அதை கண்டுபிடிக்கிறேன். டேய் சரவணா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று பவன் நினைத்துக் கொண்டிருந்தான். சரவணனுடன் போனில் மறுமுனையில் பேசிக் கொண்டிருந்த ரத்தினம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு சார். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அபி உண்மையாவே கடோகாவில தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்கள அங்க இருக்க மெக்கார்ட்னி ஃபேமிலிக்கு தான் அனுப்பி இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இப்ப வரையிலும் அவங்க அங்கதான் சார் இருக்காங்க என்று நேரடியாக கூறினார். இதை கேட்ட சரவணன் கொஞ்சம் ஆர்வமாக, என்ன சொன்னீங்க? மெக்கார்ட்னி ஃபேமிலியா என்று கேட்டான். அந்த எம்சி காட்டனி ஃபேமிலி பெயரை கேட்டதும் சரவணனின் ரியாக்ஷன் திடீரென மாறியது. எம்சி காட்டனி குடும்பம் கடோகாவில் இருக்கும் மிக பெரிய குடும்பம். இந்த குடும்பம் மற்ற குடும்பங்களில் இருந்து சற்று வித்தியாசமானதாக இருந்தது. இந்த எம்சி காட்டனி குடும்பம் கடோகாவில் உள்ள 6 மிகப்பெரிய பினான்ஸ் குழுமங்களில் ஒன்றாக இருந்தது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவான குடும்பமாகவும் இருந்தது. ஒருமுறை எம்சி காட்டனி குடும்பத்தில் உள்ளவர்களை பதிவு செய்யும் ஒரு ஆவணப்படம் இருந்தது. அதன்படி அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் அதிகமான பொருளாதார வசதியுடனும் அதிக வலிமையுடனும் இருந்தார்கள். சில வருடங்களுக்கு முன்பு கடோகாவின் பொருளாதாரம் சில காரணங்களால் வீழ்ச்சியடைந்த நேரத்தில் எம்சி காட்டனி குடும்பம் தன்னுடைய முழு ஆதரவையும் கடோகாவிற்கு கொடுத்தது. அதனால் சரியான நேரத்தில் அவர்களின் உதவியால் கடோகாவின் பொருளாதாரத்தில் ஒரு பகுதி சேமிக்கப்பட்டது. இந்த குடும்பம் எவ்வளவு வலிமையானது என்பது இதிலிருந்தே சரவணனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. சரவணனுக்கு அடுத்து பவனும் திகைத்து போனான்.
கட்டோக்காவில் MC காட்டனி குடும்பத்தினர்கள் பவனின் நண்பர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் கட்டாக்காவிற்கு அபியை அனுப்பி வைத்தான். இருப்பினும் இந்த விஷயங்களை சரவணன் கண்டுபிடிப்பான் என்று பவன் கற்பனை கூட செய்திருக்க மாட்டான். அபி இருந்த இடத்தை தெரிந்து கொள்ள சரவணனுக்கு ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் மட்டுமே போதுமானதாக இருந்தது. பவன் தன்னுடைய பிளான் எதுவுமே சரவணனுக்கு தெரியாமல் இருக்க சில போலியான தகவல்களை உருவாக்க வேண்டியிருந்தது. அதை உருவாக்க அவனுக்கு 1 வருடம் தேவைப்பட்டது. ஆனால் நொடி பொழுதில் எல்லாம் வீணானது. இதையெல்லாம் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்த பவன், இந்த சரவணனுக்கு கீழே உண்மையிலேயே ஒரு பெரிய கேங் இருக்காங்களா? நான் வருஷ கணக்கா உருவாக்குன எல்லாத்தையும் இவன் நிமிஷத்துல கண்டுபிடிச்சு என்னோட எல்லா பிளானையும் வீணாக்கிட்டான். இவனால எப்படி இதெல்லாம் முடிஞ்சது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டானே தவிர உடல் அளவில் நடுங்கிக் கொண்டிருந்தான். தன்னுடைய பிளான் எதுவும் இனி பயனுள்ளதாக இல்லை என்று நினைத்தான். சரவணன் பவனை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு போனில், அதான் அபி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மெக்காட்டி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு உடனடியா ஒருத்தர் அனுப்புறேன். இந்த பவனை பத்தி விசாரிச்சது ஒரு விதத்துல நமக்கு நல்லதா போச்சு. அதனாலதான் அபி இருக்கிற இடம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதிகமான நாளும் தேவைப்பட்டிருக்கும். சீக்கிரமா அவங்கள நாம கண்டுபிடிக்கணும் என்று ரத்தினம் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தான். ரத்தினம் இதை கூறிவிட்டு மிகவும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். கவலைப்படாதீங்க, அவ உயிரோட இருக்கிற வரை அங்க இருக்கிற யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. ஆனா அவளுக்கு அங்க ஏதாவது கஷ்டம் அப்படின்னு தாரிகாவுக்கு தெரிஞ்சா அவ இங்க நிம்மதியா இருக்க மாட்டான். அபிய கஷ்டப்பட வைக்கிறவன் அபியே இல்ல, என்னோட தாரிகாவை கஷ்டப்படுத்த இல்ல, நினைச்சாலே அவனை அணுவணுவா சித்திரவதை பண்ணி உலகத்துல அவன் கேள்வியே படாத மாதிரி கொடூரமான சாவா அவனுக்கு கொடுப்பேன் என்று கூறியபடி சரவணன் தன் முஷ்டியை இருக்கினான். சரவணனின் அந்த வார்த்தைகளை கேட்ட ஜஸ்டின், அபி கடாக்காவுல இருக்கிறதா சொல்றீங்களா என்று கேட்க, ஆமா என்று சரவணன் பதிலளித்தான். நான் எப்படி அவளை திரும்ப அழைச்சிட்டு வருவேன்? ஜஸ்டின் கேட்க சரவணன், மத்தவங்க போறதை விட நான் போகலாம், பட் எனக்கு நீ போறதுதான் சரின்னு படுது. அங்க இருக்கிற மவுண்டன் மக்கள்ல யாராவது அபியை தொடர நினைச்சாலோ அவளை கஷ்டப்படுத்த நினைச்சாலோ அவங்க அபிக்கு எதிரி இல்ல, என்ன பகச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். இத கட்டோக்கோவா முழுக்க இருக்கிறவங்களுக்கு மறக்காம சொல்லிருங்க. இது என்னோட எச்சரிக்கை என்று கண்களில் கோபத்துடன் கர்ஜித்து கூறினான். இதை கேட்ட பவனின் உடல் முழுவதும் நடுங்கியது. பவன் எதிர்பார்க்காத 2 விஷயங்கள் இருந்தன. முதலாவதாக கட்டோக்காவில் உள்ள ராயர் குடும்பத்திற்கு நடந்த விஷயங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். மற்றொன்று, சரவணனுக்கு கீழ் ஒரு கேங் இருந்தது. இந்த கேங் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த அமைப்பின் உறுப்பினர்களில் ஜஸ்டின் மட்டும் கொஞ்சம் முட்டாளாகவும் ஆனால் முரட்டுத்தனமான ஆளாகவும் இருந்தான். ஆனால் நிச்சயமாக ஹேக்கர்கள் மற்றும் பினான்சியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இந்த அமைப்பு எந்த நடவடிக்கையும் எடுக்காத போது அதை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் அந்த அமைப்பு நடவடிக்கை எடுக்க தொடங்கியதும் தகவலை பெறுவதில் அதன் வேலை வேகமாகவும் துல்லியமாகவும் இருந்தது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பவன் தான் தோற்றுவிட்டதாக சரவணனிடம் ஒப்புக்கொண்டான். என்று அங்கு கீழே படுத்திருந்த பவன் திடீரென்று ஒரு அசுரத்தனமான சிரிப்பை உதிர்த்தினான். அப்போது அவன், சரவணா, நீ சுவாரஸ்யமான ஆளாதான் இருக்க. உண்மையிலேயே நான் உன்னை என்னவோ நினைச்சு ரொம்ப குறைச்சி எடை போட்டேன். நீ அபிய கண்டுபிடிச்ச அந்த விதத்துல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? ஒருத்தரால மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அது அந்த பிரச்சனையை உருவாக்கின ஒருத்தனால மட்டும்தான் கண்டிப்பா முடியும். அதாவது என்னால மட்டுமே முடியும். கட்டோக்கா எவ்வளவு சக்தி வாய்ந்த இடம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மையை சொல்லணும்னா நான் அனுப்புனதுக்கான காரணத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கட்டோக்கால உள்ள மெக்காட்னி குடும்பத்திற்கு அபி ஒரு காரணம். அவளை மறுபடியும் கொண்டு வர என்னாலதான் முடியும். இல்லைன்னா ஜஸ்டினை முயற்சி செய்ய சொல்லலாம் என்று பவன் ஜஸ்டினை ஓரக்கண்ணால் பார்த்தபடி நக்கலாக கூறினான். பவன் சொன்னதை கேட்டு ஜஸ்டினின் முகபாவம் மாறியது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. ஜஸ்டினின் உணர்வுகளை சரவணனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஜஸ்டின் ஏற்கனவே கொட்டோக்காவிற்கு சென்றிருக்கிறார். அதனால் அவர் கண்டிப்பாக MC காட்டனி குடும்பத்தின் சக்தியை பற்றி அறிந்திருப்பார். வலிமை மிக்க MC காட்டனி குடும்பம் உண்மையில் அவர்களின் நற்பெயருக்கு ஏற்றவாறு வாழ்ந்தது. ஜஸ்டின் சரவணனிடம், அந்த பொண்ணுக்காக நாம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா என்ன என்று கேட்க சரவணன் குறுக்கிட்டு, எனக்கு தாரிகா ரொம்ப முக்கியம். தாரிகாவுக்கு
அபி ரொம்ப முக்கியம். அந்த அபிக்கு ஏதாவதுன்னா தாரிகா ரொம்பவே வருத்தப்படுவா. அதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால நாம இதை செஞ்சுதான் ஆகணும் என்று சொன்னான். மீண்டும் ஜஸ்டின் சரவணனிடம், அப்போ இதையெல்லாம் நான் எப்படி சமாளிக்கணும்? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நான் இங்க இருந்து கிளம்புவேன். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தவிர அந்த இடத்தை சுத்தியும் ஆளுங்க இருப்பாங்களே, அவங்கள என்ன செய்யறது என்று கேட்டார். சுத்தி இருக்கவங்கள எல்லாரையும் சாகடிச்சிரு, ஒருத்தரம் மிஞ்ச கூடாது என்று சரவணன் கூறினான். இந்த ஒரு வாக்கியம் மட்டுமே அவனுக்கு இப்போது நிம்மதியாக இருந்தது. அவனது இந்த வார்த்தையை ஜஸ்டினின் கோபத்தையே தண்ணீர் ஊற்றி அணைக்கக்கூடிய வாக்கியமாக இருந்தது. சரவணன், நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கதானே, சீக்கிரமா அதெல்லாம் செஞ்சு முடிச்சிரு என்று சொல்ல ஜஸ்டின் சரவணனை பார்த்து தலையசைத்து, சரி, நான் மிஸ்டர் சாம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சில ஆட்களை அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அந்த டீம் மோஹித்தோட கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த டீம் கடோகாவுக்கு கிளம்புறதுக்கான எல்லா வேலையும் மோஹித் பாத்துக்குவான். மிஸ்டர் சாம் மாதிரியான ஒருத்தருக்கு எந்த விதமான ஆட்களும் ஆயுதங்களும் தேவையில்லை. அவரு இந்த உலக அமைதியா இருக்கணும்னு விரும்புற ஒருத்தர் தான். இருந்தாலும் நமக்கு ஒண்ணுன்னா அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அதுவும் தாரிகாவை காயப்படுத்துற எந்த விஷயத்தையும் அவர் சாதாரணமா விட்டுற மாட்டார். எல்லாத்துக்கும் மேல நம்மளோட இந்த டீம் போற காரியம் நல்லபடியா முடிஞ்சு அந்த அபிய நாம இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பெருமை எல்லாம் மோஹித்துக்கு தான் சேரும் என்று சொன்னான். ஜஸ்டின் மோஹித்திற்கு ஏதாவது ஒரு பெரிய செயலை செய்து அதன் மூலமாக மோஹித்திற்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க நினைத்தான். ஆனால் அவன் எந்த கிரெடிட்டையும் தனக்காக வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளவில்லை. மிஸ்டர் சாம் ஓய்வு பெற்ற சிறப்பு படை வீரராக இருந்த போதும் ஜஸ்டின் மற்றவர்களை விட அவரை பற்றி நன்றாக அறிந்திருந்தான். அவர் செய்ய வேண்டியது பெரிய விஷயம்தான். ஆனால் இந்த விஷயம் அவருக்கு ரொம்பவும் சிறியதாக இருக்கும். ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு தலைவராக இருப்பவருக்கு கடோகாவிற்கு செல்வதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அவர் அதை தன்னால் முடித்தவரை சாதாரணமாக செய்து முடிப்பார் என்று ஜஸ்டின் நினைத்தான். சரவணன், சரி, எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க இருக்கிற டீம்ல இருக்க ஆட்கள் இங்கிருந்து கிளம்பி கடோகா போகும்போது ராவணனுடைய ஆட்களை இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. இந்த பவனை நாம தனியா வச்சிருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க இந்த இடம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. அப்புறமா நாம எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். வேற எதையும் இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம், செய்யவும் வேண்டாம். பசியோட எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா வராது. சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்ற விஷயத்த பத்தியும் யோசிக்கலாம், நல்ல முடிவா எடுக்கலாம். சரி என்று ஜஸ்டின் மீண்டும் சரவணனை பார்த்து தலையசைத்துவிட்டு என்று சொன்னான். நான் மிஸ்டர் ஹரிஷ் கிட்ட இத பத்தி சொல்லி இன்னும் முக்கியமான விஷயங்களை பத்தி கண்டுபிடிச்சு சொல்றேன். கடோகாவில் இருக்கிற மிஸ்டர் கோட்னி குடும்பத்தை பத்தியும் அவங்களோட நடவடிக்கையை பத்தியும் இன்னும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரவணனுக்கு இந்த பெயரை கேட்டு ரொம்ப நாள் ஆனது போல இருந்தது. ஜஸ்டின் ஹரிஷ் பற்றி குறிப்பிட்ட பிறகுதான் சரவணனின் நினைவுக்கு ஹரிஷ் ஞாபகம் வந்தார். சரவணன் உடனே ஜஸ்டினிடம், ஹரிஷ் ஏற்கனவே கடோகாவுக்கு போயிருக்காரா, உனக்கு தெரியுமா என்று கேட்டான். ஜஸ்டின் தனக்குள் சிரித்துவிட்டு, மிஸ்டர் ஹரிஷ் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்குள்ளேயும் கொஞ்சம் போட்டித்தன்மை இருக்கதான் செய்யுது. உண்மையை சொல்லணும்னா நான் என் வாழ்க்கையில இவரை மாதிரி ஒரு போட்டி போடுற யாரையும் பார்த்ததே இல்லை. நான் ஒரு முறை கடோகாவுக்கு போயிருந்தேன். அது அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் ஒரு அண்டர்வேல்ட் பிரச்சனைக்காக அங்க வர வேண்டியதா இருந்துச்சு. அவர் எங்க இருந்தாலும் என் கூட போட்டி போட்டுக்கிட்டு என்னை டாமினேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அவரை பார்த்தா சில நேரத்துல எனக்கே பயமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு உடம்ப பலமா ஏற்றி வச்சிருந்தேன். இப்ப சிடாடலுக்கு வந்த பிறகு எதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. நான் இனி ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யணும். ஹரிஷ் கண்டிப்பா என்ன முந்த முடியாது என்று சொல்ல, இதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே, நீயும் பயப்படுவே என்ன என்று கேட்டான். எனக்கு பயம் இல்ல. உங்களுக்கு மிஸ்டர் ஹரிஷை பத்தி தெரியாதா? நான் அவர் என்கிட்ட பண்ற இந்த விஷயத்தை எல்லாம் அனுமதி காட்டினா என்னை பொறுத்தவரை அவர் வாழ்க்கையில அவருக்கு ஒரு பிடிப்பு இல்லாம போயிடும். அதனால நான் இப்ப செய்யறதெல்லாம் அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தான். எல்லாம் ஒரு சமூக சேவை தான் என்று சொல்லி ஜஸ்டின் தன் தோள்களை குலுக்கியபடி கூறினான். ஜஸ்டின் தனது காரணங்களை இப்படி சொல்லுவான் என்று சரவணன் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்த இந்த சில நிமிடங்களில் குடியிருப்பு பகுதிக்கு வெளியே அதிகமான மக்கள் திரண்டனர். சமர் மற்றும் பவன் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ள ஒரு உயரமான கட்டிடங்களில் நின்று கொண்டிருந்தார்கள். இப்போது வெளியே சைரன் சத்தம் கேட்டதும் அவர்கள் அனைவரும் பீதியானார்கள். மோஹித்தும் அவனது ஆட்களும் மிக விரைவாக அந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். மோஹித்தின் கீழ் அதிக மக்கள் இல்லை. ஒரு 40-50 ஆட்கள் மட்டுமே இருந்தனர். இருப்பினும் அழைப்பு வந்தவுடன்
மோஹித் வந்தான். சரவணன் தன்னை ஏமாற்ற மாட்டான் என்று அவனுக்கு தெரியும். அவன் எதிர்பார்த்தது போலவே மோஹித் அந்த இடத்திற்கு வெளியே வந்தவுடன் அவன் திகைத்து போனான். அடக்கடவுளே என்று சொல்லிக்கொண்டு அதிர்ந்து நின்றான். பவன் மோஹித்தின் ஆட்களை கூட கைது செய்ய துணியாத ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொண்ட ஒரு நபர். அங்கு வெளியிலிருந்து வந்த ஆட்கள் அனைவரும் பவனை மீட்பதற்காக வந்திருந்தனர். இருப்பினும் யாரும் அங்கிருந்து சரவணன் இருக்கும் இடத்தை நோக்கி வரவில்லை. அவர்களை சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு வெளியே காவலாக அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பவன் தரையில் முடங்கி கிடந்தான். அவன் சரவணனிடமோ மற்றவர்களிடமோ சண்டையிடும் விருப்பத்தை முற்றிலுமாக இழந்திருந்தான். மேலும் அவனுடைய போனும் கூட சரவணனால் எடுத்துச் செல்லப்பட்டது. பவனின் போனை வாங்கி அதை ஜஸ்டினிடம் கொடுத்து, இத ரத்னம் கிட்ட கொடுத்து பவன் கிட்ட இருந்து இன்னும் நிறைய தகவல்களை இன்னும் அனலைஸ் பண்ண சொல்ல என்று சரவணன் கூறினான். ஜஸ்டின் பவனின் மொபைல் போனை ரத்தினத்திடம் கொடுப்பதற்காக தன்னுடைய பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துவிட்டு அங்கே மேலே ஆயுதங்களுடன் இருந்தவர்களை பார்த்தான். அப்போது அவன் திடீரென்று அவர்களை நோக்கி அபாய ஒளியை போல சத்தமாக, சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்து பாத்துக்குவாங்க. உங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்ப இந்த இடத்துல இருக்க உங்க எல்லாருக்கும் சரணடைய ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க எல்லாரும் சரணடைஞ்சா அது உங்க எல்லாருக்கும் நல்லது. இல்லைன்னா நீங்க எல்லாரும் ஒருத்தர் விடாம இறந்துருவீங்க. அவன் சாக வேண்டியவன் தான். ஒண்ணு அவன் ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா அவன் சாகணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். ஆனா அவனுக்காக நீங்க ஏன் இங்க நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனோட சேர்ந்து நீங்களும் உங்க உயிரோட போறீங்களா? எனக்கு இங்க யாரோட உயிரை பத்தியும் அக்கறை இல்லை. அதே நேரத்துல அவனை நான் சும்மா விட போறதும் இல்லை என்று கர்ஜித்தபடி ஜஸ்டின் சொன்னான். ஜஸ்டினின் இந்த அபாய குரலை கேட்டதும் அங்கு கூடியிருந்த ஆட்கள் அனைவரும் போலீஸ் சைரனை கேட்டது போல அதிர்ச்சியாக உணர்ந்தனர். ஜஸ்டினின் வார்த்தைகளை கேட்டவுடன் முழு கட்டிடமும் ஒரு பேரழிவை சந்தித்தது போல தோன்றியது. எல்லோருக்கும் ஒரே ஒரு வழிதான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இதனால் அவர்கள் தப்பி ஓடுவதை தவிர வேறு வழி எதுவும் அவர்களுக்கு அங்கு இல்லை. ஜஸ்டினின் அந்த எச்சரிக்கை குரலை கேட்டதும் அங்கே கூடியிருந்தவர்கள் யாரும் யாரையும் எதிர்பாராமல் அங்கிருந்து வெளியேற தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய முயன்றனர். ஜஸ்டின் இருக்கும்போது அவனை தாண்டி சரவணனை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர டேர் டெவில் கேங்கால் முடியவில்லை. இன்றுதான் அந்த கேங் முதலாக தங்கள் பணியை முடிக்க முடியாமல் அவமானப்படுத்தப்பட்டனர். நாளை சூரியன் உதிக்கும் போது இந்த டேர் டெவில் கேங் இருக்காது. ஒரு கணம் ஜஸ்டின் பேசியதை கேட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடும் ஆட்கள் மட்டுமே அந்த கேங்கில் எஞ்சியிருப்பார்கள். அவர்கள் நிரம்ப இருந்த இடம் கொஞ்ச நேரம் வரை ஒரு மார்க்கெட்டை போல காட்சியளித்தது. அங்கிருந்த முழு கூட்டமும் அதிலிருந்த ஆட்களும் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதும் விரைவில் அந்த ஒலி மெதுவாக மறைந்தது. இவர்கள் எல்லோரும் தப்பித்து ஓடும் இதே நேரத்தில் பக்கத்து கட்டிடத்தில் இருந்து விக்ரமின் சத்தம் கேட்டது. அவனுடைய அந்த கர்ஜனை சுற்றி இருந்தவர்களை பயமுறுத்தியது. விக்ரம் என்னாச்சு? எனக்கு ஏதோ சரின்னு படல என்று சரவணன் அவசரமாக கேட்டான். நீ எதுவும் பதட்டப்பட வேண்டாம், பெரிய விஷயமெல்லாம் எதுவும் இருக்காது, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஜஸ்டின் அங்கிருந்த படியில் ஏறி பக்கத்து கட்டிடத்திற்கு சென்றான். அந்த கட்டிடத்தின் மேலே சென்ற பிறகு ஜஸ்டின் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். அவன் தன் கண்களால் பார்த்ததை நினைத்து கனத்த இதயத்துடன் அதிர்ச்சியடைந்தான். அவன் அந்த இடம் முழுவதும் துப்பாக்கி சுடும் வீரர்கள் சுற்றி இருப்பார்கள் என்று நினைவில் வைத்துக் கொண்டு அங்கு வந்தான். ஆனால் இப்போது துப்பாக்கி சுடும் வீரர் யாருமே அங்கு இல்லை. அந்த மேல் மாடியில் விக்ரம் மற்றும் டாக்டர் மட்டும் இருந்தனர். விக்ரம் என்னாச்சு என்று விக்ரமை பார்த்து கேட்டுவிட்டு பின் ஜஸ்டின் எழுந்து சென்று டாக்டரிடம், டாக்டர் விக்ரம் என்னாச்சு என்று கேட்டான். டாக்டர் ஜஸ்டினை பார்த்து தலையை அசைத்தபடி, நான் அவனை இப்போதைக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் என்று பதிலளித்தார். டாக்டர் சொன்னதை கேட்ட ஜஸ்டினின் கண்கள் இரண்டன. பிறகு அவன் தன் கைகளை தன் தலையில் வைத்துக்கொண்டு தரையை பார்த்து தீவிர யோசனையில் ஆழ்ந்தான். இதற்கு முன்பு கூரையில் துப்பாக்கி சுடும் வீரர்கள் அவர்கள் கையில் ஸ்னைப்பர்களுடன் இருந்தது ஜஸ்டினுக்கு தெரியும். இப்போது அவர்களும் அங்கு இல்லை. இருப்பினும் அந்த ஸ்னைப்பர்கள் இப்படியோ அங்கேயே இருப்பதை ஜஸ்டினால் உணர முடிந்தது. பிறகு ஜஸ்டின் சிறிது நேரத்தில் டாக்டரை பார்த்து, விக்ரம்க்கு என்னாச்சு? அவனுக்கு ஏதாவது விசித்திரமான நோய் இருக்குதா என்று கேட்டான். அப்போது ஜஸ்டின் தரையில் ரத்தம் வழிவதைக் கண்ட அவனால் துடிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் மறுபடியும் டாக்டரை பார்த்து, டாக்டர் சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர், விக்ரம்க்கு என்னாச்சு என்று கேட்க
டாக்டர் அவனை திரும்பி பார்த்து என்று மருத்துவர் தலையசைத்து ஜஸ்டினுக்கு பதிலளித்தார். என்ன வியாதியா என்று குழப்பத்துடன் கேட்ட ஜஸ்டினின் கண்கள் டாக்டரையே நோக்கி பதிந்திருந்தன. இதற்கு முன் இந்த டாக்டர் தான் எலினாவை காப்பாற்றினார். அதனால் டாக்டர் திறமையானவர்தான் என்று ஜஸ்டின் நம்பினான். பின்பு டாக்டர் ஜஸ்டினை பார்த்து, இது ஒரு சிக்கலான நோய்தான், குணப்படுத்துறதும் கொஞ்சம் கஷ்டம், ஆனா குணப்படுத்திடலாம் என்று பின்னர் கூறினார். அவர் பேசும்போது ஜஸ்டின் உணர்வற்றவனாக முற்றிலும் திகைத்து, உங்களுக்கு ஏதாவது ஏன் உதவி தேவையா என்று கேட்க, தேவையில்ல என்று தலையை ஆட்டிவிட்டு படிகளில் இறங்க விக்ரமிற்கு உதவினார் டாக்டர். ஜஸ்டின் டாக்டரின் இந்த மாதிரியான சில அணுகுமுறையில் மிகவும் அதிருப்தியடைந்து முகம் சுளித்தான். இன்று விக்ரமிற்கு ஏதோ மிகப்பெரிய அளவில் பிரச்சனை என்று கூட ஜஸ்டின் தன் மனத்திற்குள் உணர்ந்தான். ஜஸ்டினுக்கும் அது தெரியும் என்றாலும் டாக்டர் பொதுவாக யாரிடமும் இவ்வளவு பேசக்கூடியவர் அல்ல. இன்று அவர் ஜஸ்டினுக்கு அளித்த இந்த முகம் சுளிக்க வைத்த உணர்வுகள் விக்ரமிற்கும் ஜஸ்டினுக்கும் ஒருவரை ஒருவர் தெரியாதது போல ஒரு உணர்வை கொடுத்தார். ஜஸ்டின் டாக்டரை நிறுத்த விரும்பினான். ஆனால் அவர் விக்ரமை கீழே விழாதபடிக்கு இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தான். இதே டாக்டர் தான் சில நாட்களுக்கு முன்பு எலினாவை இதைவிட ஒரு சீரியஸான நிலையிலிருந்து காப்பாற்ற சிட்டாக்கிழருக்கு வந்திருந்தார். மேலும் இந்த டாக்டர் விக்ரமின் நண்பரும் கூட. அதனால் டாக்டர் தன்னால் முடிந்த வரைக்கும் விக்ரமிற்கு உதவிதான் செய்வார் என்று நினைத்தான். அதனால் ஜஸ்டின் அவரை தடுக்க கூடாது என்று நினைத்தான். சில நேரங்களில் இந்த டாக்டர் தன்னை நம்பவில்லை என்று கூட ஜஸ்டினுக்கு அவன் மனதில் தோன்றியது. மிஸ்டர் ஜஸ்டின், இது ஒரு மனநோய். அதனால நான் விக்ரமுக்கு இப்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதை இப்படியே விடவும் முடியாது, தள்ளி போடவும் கூடாது. கவலைப்பட வேண்டாம், நான் கண்டிப்பா விக்ரம பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுவேன் என்று டாக்டர் மீண்டும் கூறினார். இதை கேட்ட ஜஸ்டின் ஒரு கணம் அமைதியாக இருந்தான். இந்த டாக்டர் ஒருபோதும் தன் வார்த்தைகளில் நன்றாக இருந்ததில்லை என்றார். அப்புறம் நான் இந்த நிலைமையில இங்க விட்டுட்டு போறது சரியில்லைன்னு தோணுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விக்ரமை கைத்தாங்களாக கூட்டிக் கொண்டு நடந்தார். டாக்டர் நடந்து கொண்டே வாசலை நோக்கி நடந்தபடியே கைகளில் விக்ரமை தாங்கிக் கொண்டு சில நொடிகள் முழுமையடைந்த பிறகு டாக்டர் நீண்ட மூச்சை இழுத்து வெளிவிட்டு, எனக்கு உங்க கஷ்டம் புரியுது, ஆனா சீக்கிரமா நான் விக்ரம குணப்படுத்திடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த படியிலிருந்து கீழே இறங்க விக்ரமிற்கு உதவினார். ஜஸ்டின் மட்டும் மாடியில் தனித்து விடப்பட்டான். ஜஸ்டினின் முகம் சுளித்து, இன்னைக்கு இந்த டாக்டர் உண்மையிலேயே விசித்திரமா தான் பேசிட்டு இருக்காரு என்று நினைத்தான். அந்த கட்டிடத்தின் மேலே சிதற இருந்த ரத்தத்தை பார்த்து ஏதோ சரியாக இல்லை என்பதை போல ஜஸ்டின் உணர்ந்தான். ஏதோ உண்மையில் தவறு நடந்திருப்பதாக ஜஸ்டின் நம்பினான். விக்ரம் ஒரு கொலைகாரன் என்பது ஜஸ்டினுக்கு தெரியும். ஆனால் மாடியிலிருந்து துப்பாக்கிச் சூடும் வீரர்களையும் சமாளிப்பது அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதான காரியமில்லை என்றும் அவன் நினைத்தான். இவ்வளவு குறுகிய நேரத்தில் எல்லோரையும் விக்ரம் கொன்றுவிட்டதை அவனால் நம்பவே முடியவில்லை. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் இது எப்படி சாத்தியம்? இதனாலதான் அவனுக்கு இப்படி நடந்திருக்குமா என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இதை தவிர அந்த கட்டிடத்தில் அங்கே நின்றிருந்த துப்பாக்கி சுடும் வீரர்களின் முழு உடல், ஒரு முழு உறுப்பு கூட கண்டுபிடிக்க முடியாதபடிக்கும் எல்லாம் சிதறி கிடந்தது. டாக்டர் ஜஸ்டினுடன் அதிகம் பேச விரும்பாததால் அவரை புறக்கணித்தார். ஜஸ்டினை தேடி விக்ரம் ஏன் வந்தார் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் விக்ரம் சமாளிக்க முடியாது என்றும் அவருக்கு தெரியும். கீழே இறங்கியவுடன் டாக்டர் நேராக சரவணனிடம் சென்றார். விக்ரம் இறங்கி வந்ததை கண்டதும் சரவணன் நிம்மதியாக உணர்ந்தான். இருப்பினும் டாக்டர் எதிர்பாராத விதமாக சரவணனிடம், மிஸ்டர் சரவணன், நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? அப்புறம் எனக்கு தேவைப்படும் போது எனக்கு ஒரு உதவி செய்வேன்னு நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, அது ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். டாக்டர் விக்ரமை கைத்தாங்கலாக அங்கிருந்த படியில் இறக்கிக் கொண்டு வந்து சரவணனின் முன் நின்று சரவணனிடம் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றி கேட்டார். விக்ரமை டாக்டருடன் பார்த்ததும் அவனின் உடல்நிலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாகிவிட்டதாக நினைத்த சரவணன் லேசான புன்னகையுடன் அவர்களை பார்த்தான். ஆனால் டாக்டரும் விக்ரமும் தன்னை நெருங்கி வர வர விக்ரமின் நிலைமையை சரவணன் புரிந்து கொண்டான். அவன் விக்ரம் மயக்கத்தில் இருப்பதாக நினைத்தான். ஆனால் விக்ரமின் தற்போதைய நிலைமை அவன் நினைத்ததை விட மிக மோசமாகத்தான் இருந்தது. பின் சரவணன் டாக்டர் வாக்குறுதி பற்றி கேட்டதற்கு, நான் எதையும் மறக்கல, நிச்சயமா நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை கண்டிப்பா செய்வேன். நீங்க எனக்கு முக்கியமான எல்லாரையும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் எலினா, இப்ப என் ஃப்ரெண்ட் விக்ரமையும் காப்பாத்திருக்கீங்க. சொல்லுங்க டாக்டர், நான் என்ன செய்யணும்? அப்புறம்
உங்களோட கோரிக்கை என்ன? என்கிட்ட நீங்க எந்த தயக்கமும் இல்லாம கேளுங்க என்று சொன்னான். டாக்டர் தயங்காமல் நேரடியாக சரவணனிடம், அப்போ நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். ஆனா உங்ககிட்ட ஒண்ணு இல்ல, 2 கோரிக்கைய வைக்க விரும்புறேன். முதலாவதா, நான் விக்ரம மறுபடியும் பிட்ஸ்பர்குக்கு கூட்டிட்டு போக விரும்புறேன். இப்ப அவர் ரொம்ப மோசமா காயப்பட்டிருக்காரு. எங்களை திருப்பி அனுப்புறதுக்கு ஒரு காரை ஏற்பாடு செய்ய முடியுமா? அதுவும் போகிறதுக்கு எனக்கு இப்ப உடனடியாக 30 லட்சம் தேவைப்படுது. அதையும் நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணா எங்களுக்கு இன்னும் உதவியா இருக்கும் என்று சொன்னார். சரவணன் கொஞ்சம் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவன் கையில் இப்போது அந்த அளவு பணம் இல்லை. ஆனால் அவனால் அதை கொடுக்க முடியாமல் இல்லை. சரவணன் இந்த நிமிடம் நினைத்தாலும் அதை உடனே டாக்டரிடம் கொடுக்க முடியும். அதனால் இது அவனுக்கு சாதாரண விஷயமாகத்தான் இருந்தது. பின்னர் சரவணன் மீண்டும் விக்ரமை பார்த்தான். விக்ரம் உண்மையில் மோசமான நிலைமையில் இருப்பதை பார்த்து சரவணன் உடனே டாக்டரை பார்த்து தலையசைத்து, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கேட்டதெல்லாம் ரெடியா இருக்கும். இன்னொரு கோரிக்கையை பத்தி சொல்லுங்க, அது என்ன விஷயம் என்று கேட்டான். டாக்டர் சிறிது நேரம் தயங்கி, இனிமே உங்களுக்கு விக்ரம தெரியாத மாதிரி நீங்க அதிகமா நடிக்க வேண்டியிருக்கும். விக்ரம் உங்க முன்னாடி வரும்போது தயவு செஞ்சு நீங்க அவனை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். இதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். பிட்ஸ்பர்கை குணப்படுத்த சில விசித்திரமான வழிகள்லாம் இருக்கு. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் அவனுடைய நினைவையே ஓரளவுக்கு அழிச்சிடும். நிச்சயமா அவன் மற்றவங்கள எவ்வளவு ஞாபகம் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அவனோட நினைவு கண்டிப்பா அழிஞ்சிரும். அவனோட இந்த நோயை குணப்படுத்த நான் இந்த அபாயத்தை மட்டும்தான் எடுக்க முடியும். ஒருவேளை அவன் நேரடியா இறக்கவும் கூட வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஆபத்து இருக்குன்றதுக்காக விக்ரம அப்படியே விட்டுறவும் முடியாது. கண்டிப்பா அவனுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் தேவை என்று சொன்னார். டாக்டரின் வார்த்தைகளை கேட்ட சரவணன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். இருப்பினும் இந்த நேரத்தில் டாக்டர் தன்னை விட தீவிரமாக விக்ரமின் உடல்நிலையை பற்றி யோசிக்கிறார் என்பதை அவனால் உணர முடிந்தது. டாக்டர் சரவணனிடம் சொன்னது போல அவர்கள் அந்த இடத்திலிருந்து ஹைக்ஸ்பெர்குக்கு போக சில மணி நேரங்கள் தான் ஆகும். இருந்தாலும் டாக்டர் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டவை எல்லாவற்றையும் விக்ரமிற்காக செய்ய தயாராக இருந்தார். விக்ரமை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் மும்முரமாகவும் அதே நேரத்தில் பல அபாயங்களையும் சந்திக்க தயாராக இருந்தார். சரவணன் எலீனாவை குணப்படுத்திய இந்த டாக்டர் விக்ரமிற்கு முக்கியமானவராக இருக்கலாம் என்று நினைத்தான். அவர்கள் அங்கிருந்து சென்ற கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய போனை கையில் வைத்துக் கொண்டு, இப்ப ரத்னம் கிட்ட போன் பண்ணி விக்ரம பத்தி சொல்லலாமா? இது சரியா இருக்குமா? விக்ரம் நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கா. இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா விக்ரமுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று சரவணன் நினைத்துக் கொண்டிருந்தான். சரவணனுக்கு விக்ரமை இப்படி விட்டுவிட விருப்பமில்லை. விக்ரம் அவனுக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்தார். விக்ரம் அவரது வாழ்நாள் முழுவதும் சரவணனை நினைவில் வைத்திருக்காமல் இருக்கலாம். சரவணனை மட்டும் இல்லாமல் யாரையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு மாறலாம். இந்த ட்ரீட்மெண்ட் தீவிரமானதுதான். ஆனாலும் இப்போதைக்கு அது விக்ரமுக்கு ரொம்ப அவசியம். இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை. அதனால அவன் நினைவு திரும்புறது சாத்தியமும் இல்ல என்று டாக்டர் சொன்னதை சரவணன் நினைத்து பார்த்தான். ஹில்ஸ்பெர்கில் ஒரு நபரின் நினைவகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை உண்மையில் இருந்தது. இந்த முறை சரவணன் தனது தற்போதைய அறிவியலில் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. நிச்சயமாக விஞ்ஞானம் இந்த முறையை மாற்றம் செய்ய முடியாது என்பதால் இது துல்லியமான சிகிச்சையாக இருந்தது. ஆனால் இது நிச்சயமற்றதாகவும் இருந்தது. இந்த சிகிச்சை முறையில் தோல்வி என்பது மரணத்தை மட்டுமே குறிக்கிறது. இதையெல்லாம் நினைத்து சரவணன் சில சங்கடங்களில் மூழ்கியிருந்தான். மிஸ்டர் சரவணா, தயவு செஞ்சு அவரை திரும்ப அழைச்சிட்டு போக நீங்க என்ன அனுமதிக்கணும் என்று டாக்டர் தலை குனிந்து கூறினார். அதனால் இப்போது சரவணனிற்கு வேறு வழியில்லை. டாக்டர் சொன்னது போலவே அவர் விக்ரமை கூட்டிச் செல்ல விடவில்லை என்றால் அவர் இறக்கக்கூடும். அதன் முடிவு கூட அவர் எதிர்பார்த்ததை விட தீவிரமாக இருக்கும். விக்ரமை சுற்றி இருப்பவர்களுக்கு இது இன்னும் வருத்தமானதாக இருக்கும். இதையெல்லாம் நினைத்து கொண்டு சரவணன், போற வழியில ஜாக்கிரதையா இருங்க. உங்களை அங்க அனுப்புறதுக்கு மோஹித் கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு செய்யறேன் என்று சரவணன் டாக்டரிடம் சொல்லி முடித்தான். பதிலுக்கு டாக்டரும், ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஒருத்தர் நண்பனா கிடைக்க விக்ரம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவன் அதிர்ஷ்டசாலிதான் என்று சொன்னார். டாக்டர் சொன்னதை கேட்டு சரவணன் புன்னகையுடன், அவர் சந்திச்சது எனக்கு தான் அதிர்ஷ்டம். நான் தான் அதிர்ஷ்டசாலி என்று சொன்னான். சரவணனுக்கு விக்ரம் பற்றி அதிகம் தெரியாது. அவரை பற்றி 2 விஷயங்கள் மட்டுமே தெரியும். ஒன்று, அவன் கொலைகாரன். மற்றொன்று, விக்ரம் அவனுடைய நண்பன் என்பதுதான்.
சரவணன் விக்ரமை சந்தித்த தான் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தான். இல்லையெனில் எலினா இந்நேரம் இறந்திருப்பாள். டாக்டர் சரவணனுக்கு விளக்கி முடித்த பிறகு அவர் மோகித்தை நோக்கி நடந்தார். இப்போது விக்ரம் ஓய்வெடுக்க வேண்டும். அதற்கு மோகித்தின் கார் ஒரு நல்ல இடமாக இருந்தது. ஆனால் அவர் மோகித்தை நெருங்கிய பொழுது டாக்டர் சார் கதவை திறக்க அதில் ஒரு உரத்த கிளிக் என்று ஒரு ஒலி கேட்டது. இந்த சத்தத்தில் விக்ரம் திடீரென கண் விழித்தான். இதை டாக்டர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென கண்களை திறந்து பார்த்த விக்ரம் மோகித்தை நிமிர்ந்து பார்த்து அவனுடைய கை விலங்குகளை வேகமாக விளக்க முயற்சித்து மோகித்தின் கைகளை பிடித்தான். விக்ரமின் இந்த செயலை பார்த்த டாக்டர் ஒரு நிமிடம் ஆச்சரியமாக விக்ரமை பார்த்து கொண்டிருந்தார். விக்ரம் திடீரென நீங்க என்று எதையோ சொல்ல முற்பட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த டாக்டர் முற்றிலும் திகைத்து நின்றார். மோகித்தும் விக்ரமின் இந்த செயலால் குழம்பி போனான். பின்னர் மோகித்தின் தோளில் கை வைத்து விக்ரம் அவனை தட்டினார். அதன் பிறகு விக்ரம் மோகித்தின் மீது சாய்ந்து அவன் காதருகில், மோஹித், நான் இப்போ இங்கிருந்து போக விரும்பல. மோஹித், நீ என்னை இங்கிருந்து அனுப்பாத என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மோகித்தின் கையை பிடித்துக்கொண்டு இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொன்ன உடல் நலம் சரியில்லாத விக்ரமை டாக்டர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். அதை கேட்ட டாக்டர் எதுவும் பேசாமல் இருந்தார். சில நொடிகளில் தன்னுடைய மௌனத்தை கலைத்து, விக்ரம், இதை விட்டா காப்பாத்த எனக்கு வேற வழி இல்லை. நீங்க ட்ரீட்மெண்ட் வேண்டாம், இங்கே இருங்கன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ரொம்ப மோசமா அடிபட்டிருக்கு. நீங்க அதை பத்தி யோசிக்காம நீங்க ஏன் இங்க மோஹித் கூடவும் ஜஸ்டின் கூடவும் இருக்க விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியல என்று தன்னுடைய அழுத்தமான குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்க உங்க 2 பேர் கூடவும் இருந்தா உங்களை மறந்து நீங்க உங்களை அடிக்கலாம். அது மட்டும் இல்லாம மோசமா காயப்படுத்தலாம். அவங்கள நீங்க நேரடியா கொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்க பிரச்சனைய புரிஞ்சுக்கங்க விக்ரம். உங்களுக்கு இப்ப உடனடியா ட்ரீட்மெண்ட் தேவை. இந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க உங்களோட பழைய ஞாபகம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா என்று கேட்டார். விக்ரம் மெதுவாக தலையை திருப்பி டாக்டரை நோக்கி பார்த்து, நான் பயப்படுறது உங்க ட்ரீட்மெண்ட் நினைச்சு இல்ல, உங்களை நினைச்சுதான். என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் நான் கொஞ்சம் கூட விரும்பல. என் ஞாபகம் அழிஞ்சிட்டா நான் எதுக்கு டாக்டர் உயிரோட இருக்கணும்? என்னால உங்க எல்லாரையும் யாரோ மாதிரி பார்த்துக்கிட்டு நடப்பணமா இருக்க முடியாது டாக்டர். அதுக்கு என்ன நீங்க நேரடியா கொன்னுடலாம், அதுதான் நல்லது என்று சொன்னார். டாக்டரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது விக்ரமின் உடல் தளர்ந்து போனது. டாக்டர் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்து விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு டாக்டர், முதல்ல கார்ல ஏறுங்க, அதுக்கப்புறமா நாம இதை பத்தி பேசலாம் என்ற காரின் கதவை கையில் பிடித்தபடி சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் விக்ரம் அந்த காரினுள் ஏறுவதற்கு மறுத்தான். டாக்டர் சொன்னதை கேட்ட மோஹித், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போற பேஷண்ட் நீங்க ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? இத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்ல, அவங்களோட முடிவும் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா என்று மோஹித் புன்னகையுடன் கூறினான். மோஹித் சொன்னதை கேட்டு டாக்டர் கோபமாக, உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவனை நோக்கி தன் கண்களை சுழற்றினார். மோஹித் சக்தி வாய்ந்த பிராங்க்லின் குடும்பத்தின் வாரிசு. அவன் தனது வசதியை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் அவனை பார்த்த உடனே தோன்றும் அவன் பெரிய இடத்து பையன் என்று. அப்படி தெரியும் அளவிற்குதான் அவன் தோற்றமெல்லாம் இருந்தது. டாக்டர் சொன்னதை கேட்ட மோஹித், எனக்கு தெரியாது என்று சிரித்துக் கொண்டே காருக்குள் விக்ரமை உட்கார வைக்க உதவினான். விக்ரமிற்கு பின் டாக்டரும் காரில் ஏறினார். அவர்கள் இருவரும் ஏறிய பின் கார் அங்கிருந்து வெளியே சென்றது. மோஹித் அந்த கார் செல்வதை நின்று பார்த்து கொண்டிருந்தான். கார் புறப்பட்டு நுழைவாயிலை அடையும் பொழுது மற்றொரு வாகன அணிவகுப்பு அந்த நுழைவாயிலின் உள்ளே வந்தது. பின்னுக்கு பின் அணிகளாக வரும் அந்த வாகன அணிவகுப்பின் வரிசை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. மோஹித்தின் முகத்தில் திடீரென ஒரு புதிய அதிர்ச்சி தோன்றியது. அந்த கார் வரிசையை பார்த்த மோஹித், வில்லியம் குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க எதுக்கு வராங்க என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஒருத்தனின் தோளை தட்டினான். அதை கேட்ட மோஹித்தின் பக்கத்தில் இருந்த ஒருத்தன் வேகமாக சரவணனிடம் ஓடிச் சென்று இந்த செய்தியை சொன்னான். சரவணன் அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்து வேகமாக தன் தலையை திருப்பி பார்த்தான். அது வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஜிஷ்ணு என்பதை கண்டுபிடித்தான். வேகமாக சரவணன் தன் குரலை உயர்த்தி, ஜிஷ்ணு மாமா, ஏன் நீங்க இங்க வந்திருக்கீங்க? இது முக்கியமான விஷயமா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று சரவணன் யாரையோ பார்த்து கேட்பது போல ஜிஷ்ணுவை பார்த்து கேட்டான். என்னதான் ஜிஷ்ணு காரை வரிசையாக அணிவகுத்து மிரட்டல் தோரணையில் வந்தாலும் அந்த இடத்திற்குள் நுழைந்தவுடன் அவன் கண்கள் கண்ட காட்சியை பார்த்து திகைத்து நின்றான்.
பவன் தரையில் மண்டியிடவில்லை என்றாலோ சரவணனிடம் மன்றாடவில்லை என்றாலோ அவர் இவ்வளவு அதிர்ச்சியாக குறைந்திருக்க மாட்டார். மேலும் அவர் இந்த விஷயத்தில் தலையிட்டு தன் மரியாதையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்தார். ஜிஷ்ணு தன் மனதிற்குள் சரவணனால இப்படி செய்ய முடியுமா என்று நினைத்தார். பவன் பார்ப்பதற்கு ஏதோ சிந்தனையுடனும் முகத்தில் இதயத்திலும் அதீத பயத்துடனும் இருந்தான். ஜிஷ்ணு இந்த காட்சியை தனது கண்களால் பார்த்தார். பவன் 25 வயதையான ஒரு ஆண். அவன் தான் பிசினஸில் வளர இடமும் வாய்ப்பும் கொடுத்தால் அவன் நிச்சயமாக முன்னணி தொழிலதிபராக இருப்பான். எதிர்காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தொழிலதிபராக கூட இருப்பான். இருப்பினும் அவர் தன்னுடைய இந்த சிறு வயதில் மிகவும் சக்தி வாய்ந்த எதிரியை சந்திக்க நேர்ந்தது. பவன், நீதான் அந்த வேலையை பண்ணிருக்கியா? என்னால நம்பவே முடியல. உன் புத்தி எப்ப இப்படி மாறுச்சு? இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்க? உன்னால எப்படி சரவணனுக்கு இதை பண்ண முடிஞ்சது என்று கோபமாக பவனை பார்த்து சொல்லிவிட்டு அவனை ஓங்கி உதைத்தார். அவனை உதைத்துவிட்டு, என்னோட குடும்பமா? ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்கி சாக போறியா? சொல்லு என்று ஜிஷ்ணு பவனை பார்த்து கேட்டார். ஜிஷ்ணுவின் இந்த கேளிக்கையான வார்த்தைகளை கேட்டு பவன் சிரித்தான். ஜிஷ்ணு கோபமாக பேசியது பவனுக்கு கேளிக்கையாக மட்டுமே தெரிந்தது. அவனது சிரிப்பு பார்ப்பதற்கு அரக்கத்தனமாகவும் மிகவும் பயமாகவும் இருந்தது. தோல்வியுற்றவர்கள் தன் தவறை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை பவன் அறிந்திருந்தான். சரவணனை பழிவாங்கும் இந்த முயற்சியில் பவன் அவனை வென்றுவிட்டால் வில்லியம் ஃபேமிலி பவனை ஒரு கடவுள் போல நினைத்து பாவிப்பார்கள். ஆனால் பவன் தோற்றுவிட்டால் அவனுக்கு யாரும் எந்தவித உதவியும் செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் நினைத்துதான் பவன் சிரித்துக் கொண்டிருந்தான். பவன், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா சொல்லு. உன்னை யாரு இத பண்ண சொன்னது? சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா இப்படி இங்கேயே முழங்கால் போட்டு இருக்காம சீக்கிரம் போய் சரவணன் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. சீக்கிரம் போய் மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேட்டாலாவது இதுக்கு மேல இங்க இருந்து உயிரோட போறியான்னு பாக்கலாம். நீ மன்னிப்பு கேட்டாதான் அவன் மனசு இறங்கும் என்று ஜிஷ்ணு மீண்டும் பவனை உதைத்து சொன்னார். நீ பண்ண இந்த விஷயம் எங்க அப்பா வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால்தான் நான் இங்க வந்தேன் என்று சொல்ல சரவணன் இதை கேட்டதும் அது அவனுக்கு விசித்திரமாக தோன்றியது. ஜிஷ்ணு சொல்லிக் கொண்டிருப்பது தன்னுடைய தாத்தாவை பற்றித்தான் என்று சரவணன் புரிந்து கொண்டான். அவரு மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை என்று சரவணன் சொன்னான். இதை கேட்ட ஜிஷ்ணு சிரித்துக் கொண்டே சரவணனின் தோளை தட்டி, சரவணா, நீ உண்மையிலேயே ரொம்ப அறிவாளியா தான் இருக்க. பவன், நீ சரவணன் கிட்ட இருந்து இதையெல்லாம் கத்துக்கும் என்று சொன்னார். பவன் அவமானத்தால் தலையை குனிந்து கொண்டிருந்தான். உடனே சரவணன் ஜிஷ்ணுவை பார்த்து தன் தலையை அசைத்து, மாமா, நான் என்ன சொன்ன நீங்க நினைக்கிறீங்க? இவன் மன்னிப்பு கேட்டா நான் எல்லாத்தையும் மறந்து இவனை மன்னிச்சுக்கணுமா என்று சொன்னான். சரவணன் ஜிஷ்ணுவிற்கு ஒரு சரியான நோஸ்கட்டை கொடுத்து விட்டான். பவனுக்கு அதை பார்த்து லைட்டாக சிரிப்பு வந்தது. ஆனால் அவன் இருந்த நிலைமையில் அவனுக்கு இப்போது சத்தமாக சேர்த்துக் கொள்ள முடியவில்லை. ஜிஷ்ணுவிற்கு சரவணன் அவனுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டான் என்று தெரிந்ததுதான். ஆனால் இப்படி முரட்டுத்தனமாகவும் இருப்பான் என நினைத்து பார்த்திருக்கவில்லை. எப்படியாவது சரவணனை சமாளித்து விட வேண்டும் என்று நினைத்தார். உடனே வலிந்து ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, சரவணன், என்னதான் இருந்தாலும் நாம 2 பேரும் ஒரே ஃபேமிலி இல்லையா? அதனால என்று இழுத்தார். அடுத்த வாக்கியத்தை சொல்லும் முன்னாடி ஜிஷ்ணு கொஞ்சம் அவரையே அவர் அமைதிப்படுத்திக் கொண்டார். எனக்கு தெரியும் சரவணா, நீ ரொம்ப கோபமா இருப்பேன்னு சொல்லி. உன்னோட கோபம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பவன் இப்படி செய்யவும் ஒரு காரணம் இருக்கு. அவன் பிறந்ததுல இருந்து அவனுக்கு ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பவன் ஹர்ஷவர்தனுக்கும் ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கும் பிறந்தவன். ஆரம்பத்துல பவன் தன்னோட பையன்தான்னு சொல்லி ஹர்ஷவர்தனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவனுடைய அம்மா யாருடைய பிள்ளைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னா அவ சுத்தமான பொண்ணு இல்லைன்னு சொல்லி அந்த காரணத்துக்காகவே அப்ப எல்லாம் ஹர்ஷவர்தன் பவனை அவனோட பிள்ளைய ஏத்துக்கல. அதே நேரம் பவனோட அம்மாவும் பவனை வயிற்றுல சுமந்துகிட்டு இருந்ததால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அவங்களால அந்த நேரத்துல எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. அதனால அவ ரோடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தா. அப்படியே பவன் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்ல வீக் ஆயிட்டா. அதே மாதிரி இருந்தவ பவன் பிறந்து 1 மாசத்துக்குள்ள இறந்துட்டான். அதுக்கப்புறமா தான் ஹர்ஷவர்தன் பவனை கண்டுபிடிச்சி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தார். அதுலதான் பவன் அவரோட புள்ளதான்னு தெரிய வந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல ஹர்ஷவர்தன் ஏற்கனவே இப்ப இருக்கிற பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பவன் அவனோட அம்மா வயிற்றுல வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வேற எந்த கஸ்டமர் கூடவும் இருக்கல.
அதனாலதான் எப்பவும் ஹர்ஷவர்தனும் பவனும் ஏதோ பார்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க 2 நாடு மாதிரியே முறுக்கிக்கிட்டு திரிவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொஞ்ச வருஷத்துல பவன் ஒரு தடவை கூட ஹர்ஷவர்தனை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டதில்லை என்று விளக்கி சொல்லிக் கொண்டே போனார். இப்போது அவரை பார்க்கும்போது எல்லாத்தையும் நல்லா பேசி பேசியே சமாளிக்கும் ஆள் போலத்தான் இருந்தார். ஆரம்பத்தில் ஜிஷ்ணு அவரது ஆற்றல்களை நன்றாக ஷோ ஆஃப் பண்ணத்தான் விரும்பினார். ஆனால் இப்போது அவருக்கு அது வேலைக்காகாது என்று தெரிந்துவிட்டது. அது எதையும் ஷோ ஆஃப் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக ஆட்டிடியூட் எதையும் காட்டாமல் சாதாரண ஆள் போல இருந்தால் ஏதாவது கை கொடுக்குமா என யோசித்தார். ஆனால் அது கூட இப்போது அவரது முயற்சி வேஸ்ட் என சொல்வது போலத்தான் இருந்தது. அதனால் அடுத்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி பார்க்கலாம் என யோசித்தார். சரவணனை பார்த்து, நீயும் பவனும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான், 2 பேருமே அட்டூழியம் பண்றதுல அப்படியே ஒரே மாதிரி என்று சொன்னார். அதை கேட்டதும் அதுவரைக்கும் மிக அமைதியாக அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் அவரை நிமிர்ந்த ஒரு பார்வை பார்த்தான். அதில் ஜிஷ்ணு கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டார். அந்த ஒற்றை பார்வையில் கொலை வெறி நிறைந்து போயிருப்பது நன்றாக தெரிந்தது. அதற்கு மேலும் சரவணனை வற்புறுத்த தைரியம் வரவில்லை. அதனால் உடனே ஜிஷ்ணு, உன்னோட தாத்தா தான் என்னை இங்க அனுப்பி வச்சார். உன்னை கட்டாயம் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ ஏன் என் கூடவே வரக்கூடாது? உன்னோட அம்மாவும் இன்னைக்கு அங்க வரப்போறாங்க. அவங்க ஒருத்தர் கொஞ்ச காலமா பார்த்துக்கிட்டதும் இல்லை தானே. எதுவுமே இல்லைனாலும் உங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க இதுவே ஒரு சான்ஸா இருக்கும் இல்லையா என்று சொன்னார். அதை கேட்டதும் சரவணன் அண்ணாந்து உண்மையிலேயே வெளியே நின்று கொண்டிருப்பது ஈஸ்வரிதானா என பார்த்தான். அவன் நினைத்ததைப் போலவே வெளியே ஈஸ்வரிதான் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் உடனே எழுந்து அவருக்கு முன்னாடி போய் நின்று கொண்டான். அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டான். ஈஸ்வரிக்கு அங்கே நின்று கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திலிருந்து ஸ்ட்ராங்கான இரத்த வாடை வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதை பார்த்தவர் முகத்தை சுளித்துக் கொண்டார். அவர் சரவணனின் கேள்விக்கு பதில் சொல்ல பார்த்த நேரத்தில் பின்னால் இருந்த தாரிகாவை கண்டார். உடனே அவளை பிடித்து அணைத்துக் கொண்டார். அடுத்த நொடிய சரவணனை பார்த்து, எப்படிடா காப்பாத்துன? அதான, காப்பாத்தாம உன்னால என் கண்ணு முன்னாடி வந்து நிக்க முடியுமா என்ன? தாரிகா, எப்படி இருக்க நீ என்று கேட்டார். தாரிகாவை அணைப்பிலிருந்து விடுவித்தாலும் கூட அவளது கையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டுதான் இருந்தார். அதை பார்த்த தாரிகாவிற்கு மனதிற்கு இதமாக இருந்தது. அவள் லேசாக புன்னகைத்துக் கொண்டே, மா, நான் நல்லாதான் இருக்கேன். சரவணனுக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கு. நீங்க அவர்கிட்ட தான் எப்படி இருக்கேன்னு கேட்கணும் என்று சொன்னாள். தாரிகா சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரி அவளை வியப்புடன் பார்த்தார். சிறிது நேரம் கண்ணை கூட இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். தாரிகா அதை பார்த்ததும், என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தினாள். அதற்கு ஈஸ்வரி தலையை இடதும் வலதுமாக ஆட்டிவிட்டு, இப்ப நீ என்னன்னு கூப்பிட்ட என்று கேட்டார். அதை கேட்டதும் தாரிகா அர்த்தத்துடன் புன்னகைத்துக் கொண்டே, ஏம்மா, என்னாச்சு என்று கேட்டாள். தாரிகாவை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரி ஒரு தாயைப் போலவே அன்பை பொழியக்கூடிய ஒருத்தர். அவளுக்கு அவரை போன்ற ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவர் அவளுக்கு வாழ்க்கையில் ஜெயித்துவிட்ட ஒரு ஃபீலை கொடுத்தார். ஈஸ்வரியும் சிரித்துவிட்டு, நல்ல பொண்ணு என்று சொல்லிவிட்டு அவளது முகத்தில் இருந்த தூசு எல்லாத்தையும் கையாலேயே துடைத்து விட்டார். பின் சரவணனை பார்த்து கண்ணை உருட்டினார். பின் மீண்டும் தாரிகாவை பார்த்து, அவனுக்கு அடிபடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுதான் இவ்வளவு வளர்ந்திருக்கான்ல, கொஞ்சம் அடிய தாங்க முடியாதா என்ன? அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். அவனாலதான் உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு என்று சொன்னார். அதை கேட்டதும் சரவணன் ஆவென வாயை பிளந்தான். தாரிகா அவனை பார்த்து நாக்கை காட்டினாள். சரவணனோ, அடிப்பாவி, எல்லா அம்மாக்களும் தான் என்னோட பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி மருமகளை திட்டுவாங்க. ஆனா இங்க மருமக மாமியார திருடிட்டு புருஷனையே தள்ளி வச்சிட்டாளே என்று சொல்லிக் கொண்டான். தாரிகாவிற்கு உண்மையிலேயே உள்ளுக்குள் குத்தாட்டம் போடுவது போலத்தான் இருந்தது. அதே நேரத்தில் அங்கே சாமின் ஆட்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர் வந்ததும் அவரது ஆட்களுக்கு ஆர்டர் கொடுத்தார். அந்த ஆர்டரின்படி சாமின் ஆட்கள் அங்கே கம்யூனிட்டியில் இருந்த எல்லோரையும் ஒருத்தர் விடாமல் அரெஸ்ட் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே எல்லாம் மிக மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஜஸ்டின் ரூஃபில் போய் நின்று கொண்டிருந்தான். அவன் அங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்த விதத்தை பார்க்கும்போது அவன் யாரையோ தேடிக் கொண்டிருப்பது போல இருந்தது. ஜஸ்டின் கூரையில் நின்று கொண்டு யாரையோ தேடிக் கொண்டிருந்தான். சமரை விட சக்தி வாய்ந்த யாராவது ஒருத்தர், யாராவது அவனை ஹண்ட் பண்ண நினைக்கும் ஒருத்தனைத்தான் தேடிக் கொண்டிருந்தான்.
ஜஸ்டினுக்கு அந்த ஆள் யார் என்று இன்னும் தெரியாது. ஆனால் அது கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாகவே இருந்தது. ஆனால் ஜஸ்டின் எதிர்பார்க்காத விஷயம் என்னவென்றால், சமர் செத்து மற்றவர்களும் அரெஸ்ட் செய்யப்பட்ட பிறகும் கூட அந்த ஒளிந்திருக்கும் நபர் இன்னும் வெளியே வராமல் இருப்பதுதான். இன்னும் எங்கடி இருக்க என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டே எல்லா இடத்தையும் நோட்டமிட்டுக் கொண்டிருந்தான் ஜஸ்டின். சீக்கிரமா வந்தா சட்டுப்புட்டு நீ வேலையை முடிச்சுட்டு போகலாம்ல, எதுக்கு இப்படி காக்க வைக்கிற? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி என்று பாட்டு பாடிக்கொண்டே நின்றிருந்தான். அவனுக்கு அவள் ஏதோ ஒரு வாய்ப்பு வரும் வரை காத்து கொண்டிருப்பது போல தோன்றியது. ஆனாலும் அவனது மனதிற்குள், என்ன கொல்றதை விட அவளோட டீமை காப்பாத்துறது அவளுக்கு அவ்வளவு முக்கியமா? இல்லன்னா அவகிட்ட வேற ஏதாவது ஒரு டீம் இருக்கா என்று யோசித்தான். உனக்கு முதல் யோசனைதான் கொஞ்சம் சாத்தியம் உள்ளதாக தோன்றியது. எல்லாத்தையும் விட அவன் இன்றைய பார்த்த கில்லர்களின் எண்ணிக்கையே ரொம்ப அதிகம். கீழே பவனும் கூட பிடிபட்டு விட்டான். அவனுக்கும் எந்த ஒரு சலுகையும் கொடுக்கப்படவில்லை. மிஸ்டர் ஷாம், நான் சும்மா என் அப்பாவோட ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? நாம பவனோட எல்லா ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கூட்டிட்டு போய் திரும்ப உங்ககிட்டயே சீக்கிரமா கூட்டிட்டு வந்து விட்டுறேன் என்று கெஞ்சுவது போல பேசிக் கொண்டிருந்தார் ஜிஷ்ணு. அவர் அப்படியே நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது ஒரு சர்வன்ட் ராஜாவிடம் பேசிக் கொண்டிருப்பது போல இருந்தது. மிகவும் வீக்காக, சக்தி எதுவும் இல்லாமல் நோஞ்சான் போல இருந்தார். ஜிஷ்ணுவிற்கு சமரை எதிர்க்க மிகவும் பயமாக இருந்தது. ஏதாவது பேசி அவரை கோபப்படுத்தி விடக்கூடாது என்பதில் மிகவும் உஷாராக இருந்தார். அப்படி சீண்டி விட்டால் நடப்பது என்னவாக இருக்கும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். சமர் மனதிற்குள் ஒருத்தர் மேல் வெறுப்பை சேமித்து வைத்துக் கொள்ளும் ஒரு ஆள் இல்லை. ஆனால் அப்படியே ஒருவர் மீது வெறுப்பு வந்துவிட்டாலும் அவரது மொத்த ஃபேமிலியும் காலியாகிவிடும். அதே போல்தான் இங்கேயும் ஜிஷ்ணு எதையாவது பேசி சமரை கோபப்படுத்திவிட்டால் வீனஸ் வில்லாவில் இருக்கும் அத்தனை வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆட்களும் சவப்பெட்டிக்குள் போய்விடுவார்கள். ஜிஷ்ணு நடுங்கிக் கொண்டே சமரை பார்த்து கொண்டிருக்க சமரோ சிரித்தார். அதை பார்த்த ஜிஷ்ணுவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் கண்ணை சுருக்கி சமரை பார்த்தார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, நீங்க சரவணன் கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்றார். சொல்லிவிட்டு ஒரு நொடியும் காத்து கொண்டிருக்காமல் வேறு ஒரு வேலையை பார்க்க சென்று விட்டார். அதை பார்த்ததும் ஜிஷ்ணுவிற்கு செம கடுப்பாக இருந்தது. இதுதான் சமர். அவர் சவுத் ஹோக்சியா கடலில் ஒரு பெரும் புள்ளியாக இருந்தார். ரெட்டியார் ஆகியதற்கு பிறகு சிட்டாட்டலில் அவருக்கு அதிக அளவான அத்தாரிட்டி இருந்தது. அவரது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதிசிறந்தவர்களாக இருந்தார்கள். ஜிஷ்ணு அடுத்து மெதுவாக திரும்பி சரவணனை பார்த்தார். அவருக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. சரவணன் அவரை பார்த்து தோளை குலுக்கிவிட்டு எதுவும் செய்ய முடியாது என்பது போல தலையை ஆட்டினான். ஜிஷ்ணுவிற்கு, ஒருவேளை நான் அவனோட பிளானை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா, அவன் சரவணனுக்கு எதிராக தான் பிளான் போட்டிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த சிச்சுவேஷன் எல்லாம் வராம இருந்திருக்குமோ என்னவோ என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் இருந்தது. ஜிஷ்ணுவிற்கு எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அவனுக்கு மிக மிக உறுதியாக தெரிந்தது. அதுதான், சரவணனின் சப்போர்ட் மட்டும் இருந்தால் வில்லியம்ஸ் ஃபேமிலி தான் 4 ஃபேமிலிகளிலும் மிகவும் ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். நீங்களும் பவன் இருக்கிற அதே கார்ல ஏறுங்க என்று சொன்ன சரவணன் திரும்பி சென்று இன்னொரு காரில் ஏறிக்கொண்டான். ஜிஷ்ணுவிற்கு அதை கேட்டதும் ஷாக்காக இருந்தது. சரவணன் அவர் கேட்டதற்கு ஒத்துக்கிட்டான் போல என நினைத்து கொண்டு விட்டார். இப்போது ஜிஷ்ணுவும் பவனும் ஒரே காரில் தான் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பவன் திடீரென்று கண்ணை திறந்தான். அடுத்த பக்கத்தில் சரவணன், ஈஸ்வரி, தாரிகா மற்றும் ஜோ என எல்லோரும் ஒரே காரில் இருந்தார்கள். ஈஸ்வரி தாரிகாவின் கையை பிடித்துக் கொண்டு ஜோவை பார்த்தார். அவரோ தனது முகத்தில் ஜோய் மேல் எந்த ஒரு வெறுப்பும் தொலைந்துவிடக் கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். ஜோய் ஈஸ்வரியை பார்த்துவிட்டு லேசாக புன்னகைத்தபடியே, ஹலோ மிஸ்ஸஸ் சக்திவேல் என்றாள். அது கேட்டதும் ஈஸ்வரியும் லேசாக புன்னகைத்துக் கொண்டே, இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரலாமே என்று சொன்னார். அதற்கு ஜாய் தலையை ஆட்டிவிட்டு சரவணனை லேசாக ஒரு பார்வை பார்த்தாள். பின்பு ஈஸ்வரியை பார்த்து, இல்ல, நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன் என்று அதற்கு பதில் சொன்னாள். ஈஸ்வரியும் அவளை வற்புறுத்தி கொண்டிருக்கவில்லை. சரி, ஓகே, இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்க என்று சொன்னார். ஈஸ்வரிக்கும் தெரியும் இன்றைய நிறைய விஷயங்கள் செட்டில் பண்ண வேண்டி இருக்கிறது என்று. அது எல்லாவற்றையும் கூட பார்த்தாக வேண்டி இருக்கிறது. அப்படியே விட்டுவிட்டார். பின்னர் ஈஸ்வரி திரும்பி சரவணனை பார்த்தார். அவரது பார்வையில் எக்கச்சக்கமான அர்த்தங்கள் புதைந்து கிடந்தன.
பின் கொஞ்சம் திரும்பி பவன் இருந்த காரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் சரவணன் பக்கம் திரும்பினார். அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. சரவணனை பார்த்தவர், சரவணா, நீ பவனை என்ன பண்ண போற என்று கேட்டார். அதை கேட்டதும் சரவணன் புருவத்தை சுருக்கினான். ஏன்னா பவனும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில ஒரு ஆள் தான், அவனுக்கு கருணை காட்டுன்னு சொல்ல போறீங்களா என்று கொஞ்சம் உரத்து கேட்டான். ஈஸ்வரி ஒரு தயக்கத்துடன் தலையை மேலும் கீழும் ஆட்டினார். பின் சிறிது நேரத்திற்கு பிறகு அதை மாற்றி இடதும் வலதுமாக ஆட்டினார். அவர் மனதிற்குள், சரவணன் எப்படியும் இவனுங்களை பழி வாங்காம விடமாட்டான் என்று நினைத்து கொண்டார். சரவணனை பார்த்து, எனக்கு மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலி பற்றியும் தெரியும். அவனுங்க எனக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிருக்கட்டும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இன்னும் அதை பத்தி யோசிக்கிறதும் இல்ல. எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க ரொம்ப மோசமான ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. என்னோட பையன் மேலையும் மருமக மேலையும் கை வச்சிருக்க கூடாது. இது அவங்க பண்ணின பெரிய தப்பு. என்னால யாரும் என்ன சேர்ந்தவங்களை கஷ்டப்படுத்துறத பாத்துட்டு இருக்க முடியாது என்று மிகவும் கோபத்துடன் சொன்னார். அவரது குரலில் அத்தனை உறுதி தெரிந்தது. அவரது மனதிற்குள் இருக்கும் வேதனை அவரது குரலில் தெரிந்தது. அவர் ஒரு முடிவில் நிலையாக இருக்கிறார் என்பது அவரது முகத்தை வைத்தே தெரிந்தது. அவரது முகமும் மிக சீரியஸாக இருந்தது. சரவணனுக்கு ஈஸ்வரி என்ன சொல்ல வருகிறார் என நன்றாக புரிந்தது. அதை புரிந்து கொண்டவன் போனை எடுத்தான். பின் ஜிஷ்ணுவிற்கு கால் எடுத்தான். ஜிஷ்ணுவும் பவன் இருந்த அதே காரில் தான் இருந்தார். சரவணனிடமிருந்து கால் வருவதை பார்த்த ஜிஷ்ணு படபடப்புடன் மிக வேகமாக காலை அட்டெண்ட் செய்தார். சரவணன், ஜிஷ்ணு, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்று ஒரு விதமான மிரட்டும் துணியில் சொன்னான். அதை கேட்டதும் பதறிய ஜிஷ்ணு, எதுக்கு கவனமா இருக்கணும் என்று கேட்டார். சரவணன் சத்தமாக சிரித்துவிட்டு, சாவு கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க என்று சொன்னான். சரவணன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தார் ஜிஷ்ணு. மனதில் சரவணனை பலவாறாக அவர் திட்டுக் கொண்டிருந்தாலும் கோபத்தையும் தாண்டி அவருக்குள் அச்சம் பரவியது. என்ன செய்தாலும் அவரால் அஞ்சாமல் இருக்க முடியவில்லை. கண்முன்னே நடந்ததை பார்க்கிறாரே, எப்படி அவரால் பயப்படாமல் இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் ஜிஷ்ணுவின் தந்தை வேறு சரவணனை பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இப்போது இந்த பைத்தியக்காரனை எப்படி அழைத்துச் செல்வது என்று யோசித்தார் ஜிஷ்ணு. அவர் அழைத்தார் என்று சொன்னதற்கு தம்மை பத்திரமாக இருக்க சொல்கிறானே, இவனை எப்படி அங்கு இழுத்துச் செல்வது என்று தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருந்தார். ஹரிஹரன் சரவணனிடம் இதை பற்றி பேச அழைத்திருந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் அனைவருக்கும் பவனின் பிறப்பை பற்றி நன்றாய் தெரியும். பவனின் அம்மா விபச்சாரத்தில் இருந்தவர். அதனால்தான் அவனை அனைவரும் ஒதுக்கி இருந்தார்கள். இப்போது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அவனின் பலம் என்ன என்று நன்றாய் புரிந்தது. இப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தில் பணத்தை விட திறமைதான் முக்கியம். வில்லியம்ஸ் குடும்பத்துடன் சரவணன் சமரசமானதினால்தான் பவனின் காரில் ஏற அவன் ஒப்புக்கொண்டான் என்று நினைத்தார் ஜிஷ்ணு. கடந்த காலத்தில் நடந்த பல தப்புகளை சரி செய்ய நினைத்தார். இது அவர்களுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பு என்று நினைத்தார் ஜிஷ்ணு. ஆனால் சரவணன் இப்படி பேசுவான் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதேபோல் அவன் இவ்வளவு வெறித்தனமாய் அவனின் ஆட்களுடன் இங்கு வந்து இத்தனை பேரையும் கொன்று குவிப்பான் என்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை. சரவணனை பார்க்கவே அவருக்கு பிரமிப்பாயிருந்தது. இத்தனை தூரம் அவன் செல்வான் என அவர் கனவிலும் நினைக்கவில்லை. சரவணன் சாதாரண பிசினஸ் மேன் தான். அவனிடம் யாரும் வம்பு வைத்துக் கொள்ளாதவரை அவன் மிகவும் சாதுவாயிருப்பான். ஆனால் யாரேனும் அவனிடம் எதிர்த்து பிரச்சனை செய்துவிட்டால் அவர்களை ஒழித்து கட்டாமல் ஓய மாட்டான். சரவணன் மேலும் எதுவும் பேசி மறுப்பதற்கு முன்பே அவனை முந்திக் கொண்டார் ஜிஷ்ணு. சரவணா, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. உன் தாத்தா உன்னை பார்க்கணும்னு உன்னை வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஒழுங்கா என் கூட வா. இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்? அதான் தாத்தாவே கூப்பிடுறாருல, வா. நீ வீம்பு பண்றது யாருக்கும் எந்த நல்லதும் கொடுக்க போறது இல்ல. சோ வந்து சேரு. சரவணன் அவரை பொருட்படுத்தாமல் எண்ண தொடங்கினான். 10. சரவணா, நான் சொல்றது கேள்டா என்றார் ஜிஷ்ணு. 9. வில்லியம்ஸ் ஃபேமிலி உன் கூட கன்வின்ஸ் ஆக ரெடியா இருக்கு. உனக்கு அது புரியுதா இல்லையா என்று இன்னும் கடுப்புடன் கேட்டார். ஆனால் சரவணனின் முகம் இறுகியே இருந்தது. அவன் கூறுவது காதிலே விடாதது போல அவன் பாட்டிற்கு எண்ணிக்கொண்டிருந்தான். 8, 7, 6, 5 என்று மடமடவென அவன் என்ன ஜிஷ்ணு அதிர்ந்தார். என்ன இவன் நான் சொல்றதை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு எண்ணிக்கிட்டே இருக்கா என்று யோசித்தவருக்கு கால்கள் பலம் எழுந்தது போன்ற ஒரு உணர்வு. வில்லியம்ஸ் குடும்பம் அவரிடம் சரவணனை கண்டுபிடித்து அவனை தடுக்குமாறு கூறியது. எப்படியாவது பவனை காப்பாற்ற நினைத்தார்கள். இப்போது குடும்பம் இருக்கும் நிலையில் பவனை காப்பாற்றினால்தான் வில்லியம்ஸ் ஃபேமிலி ஸ்டேட்டஸிற்கு எந்த குறைச்சலும் வராது.
இல்லை என்றால் சரவணன் பவனையும் கொன்றுவிட்டான். இனி வில்லியம்ஸ் ஃபேமிலி ஒன்றும் இல்லை என்பது போல ஊர் மக்கள் முன் தோற்றமாகும். ஆனால் சரவணனின் அழுத்தத்தில் அவரால் எப்படி அதை செய்ய முடியும்? அவன் கொஞ்சமும் அவருக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறானே. அவரால் சரவணனை தடுக்க முடியுமா என்ன? போன முறை இருவரும் முட்டிக்கொண்ட போது ஜிஷ்ணு ராவணன் இருந்ததனால் சரவணனை எதிர்த்து அவன் முன்னே நிற்கவே அஞ்சி நடுங்கினார். இம்முறை ராவணன் அவர் வழியில் அவ்வளவாக குறுக்கிடாததினால் அவரால் பவன் இருக்கும் காரிலேயே ஏறிட முடிந்தது. இதே ராவணன் ஜிஷ்ணு எதிர் நின்று அவரை மதிக்காமல் கோபத்தை வெளிக்காட்டியிருந்தால் ராவணன் கையாலேயே அடி வாங்கியிருப்பார். பவனுடன் சேர்ந்து அவருக்கு சாகும் எண்ணமில்லை. 3 என்று சரவணன் இன்னும் எண்ணிக்கொண்டிருந்தான். ஜிஷ்ணுவிற்கு பயம் தொற்றிக் கொண்டது. இவன் நான் சொல்றதே கேட்க மாட்டானா? இவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். அப்பா வேற பவன் உயிரை காப்பாத்த சொன்னாரு. இப்ப என் உயிரையே நான் தான் காப்பாத்திக்கணும் போலயே இவனை வச்சுக்கிட்டு என்று நினைத்து பவனை ஒருமுறை பார்த்தார் ஜிஷ்ணு. டிரைவர் வேறு காரை தாறுமாறாய் ஓட்டி கொண்டிருந்தார். மரண பயம் தெரிய கொஞ்சமும் யோசிக்காமல் கார் கதவை திறந்து வெளியே குதித்தார் ஜிஷ்ணு. அவருக்கு அவரின் உயிர் முக்கியம். மாம பொடைச்சிட்டானே என்று நினைத்தான் சரவணா. ஜிஷ்ணு வெளியே குதித்த அடுத்த நொடி டிரைவர் காரில் ஏதோ கோளாறு உள்ளது போல் படபடித்தார். ஓ காட், இந்த ஸ்டீரிங் ஏன் இப்போன்னு பார்த்து வேலை செய்ய மாட்டேங்குது என்று பயப்படுவது போல் நடித்தார். பவன் ஸ்மார்ட்டான ஆள். டிரைவரின் நடிப்பை கண்டுகொண்டான். இந்த நேரத்துல பிரேக் பிடிக்கலன்னு தானே சொல்லணும் என்று யோசித்தான் பவன். காரில் பிரச்சனை என்பதனால் ஆக்சிடென்ட் ஆகி பவன் இறந்து விட்டதை காட்டிட நினைத்தான் சரவணா. என்ன ஆனாலும் பவனின் உயிர் போவது உறுதி. கடவுளை வந்தாலும் இன்று அவன் உயிரை யாராலும் காப்பாற்ற முடியாது. பவனின் விதியை சரவணன் முடித்து வைக்க நினைத்தான். ஜிஷ்ணு தப்பித்ததையும் அவன் உணர்ந்தான். கார் பயங்கரமாய் குலுங்கியது. பவனுக்கு பயத்தில் வெறுத்து கொட்ட அவன் உடலில் வியர்வை ஆறாக ஓடியது. சரவணன் அவனை கொல்லப் போகிறான். இனி அவன் நரகத்தில் என்னவெல்லாம் அனுபவிக்கப் போகிறானோ? பவன் கோபத்தில் பல்லை கடித்தான். அவனால் காருக்குள்ளே கொஞ்சமும் நகர முடியவில்லை. அவனால் தப்பிக்கவும் முடியாது. அவனின் சாவு இவ்வளவு சீக்கிரத்தில் நிகழப்போவது அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஜிஷ்ணு காரை விட்டு குதித்த பிறகு ஒரு ஓரத்தில் உருண்டு விழுந்தார். எழுந்து அமர்ந்தவர் அதிர்ச்சியானார். அந்த பாலத்தில் இன்னொரு பக்கத்திலிருந்து ஒரு கார் வந்தது. அது வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த கார். சரியான நேரத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஒரு கார் மட்டுமில்லை, வரிசையாக பல கார்கள் அணிவகுப்பு போல வில்லியம்ஸ் ஃபேமிலி கார்கள் வந்தது. அவற்றிற்கு முன்னால் ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் ஒன்று வந்தது. வரிசையாக வரும் கார்களுக்கு பின்னால் செடன் கார்கள் வந்தது. அவர்கள் வருவதே மிகப்பெரிய விஐபி வருவது போல இருந்தது. அதில் ஒரு காரில் ஜிஷ்ணுவின் தந்தை ஹரிஹரன் கார் வந்தது. அவர் வெளியே செல்லும் போது பயன்படுத்தக்கூடிய கார் அது. மெய்யாகவே அவரும் அங்கு வந்திருந்தார். 20 வருடங்களாய் ஹரிஹரன் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் விவகாரம் விஷயமாக வெளியே அவர் எதிலும் கலந்து கொண்டது இல்லை. ஏன், முக்கிய மீட்டிங் என்று கூறினால் அவர் ஏதேனும் சாக்கு போக்கு சொல்லி வராமல் தட்டி கழித்து விடுவார். அப்படிப்பட்டவர் இன்று இந்த இடத்திற்கு வருவார் என்று ஜிஷ்ணு கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இதிலே ஹரிஹரன் இந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று புரிந்தது. வாவ், அப்பாவே வந்துட்டாரு. இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா இவரே எல்லாத்தையும் பாத்துக்குவார். இனிமே நான் கவலைப்பட வேண்டியதில்லை. டேய் சரவணா, உனக்கு இருக்குடா, இன்னைக்கு நல்ல சீன் இருக்கு என்று மனதில் நினைத்தார் ஜிஷ்ணு. ஹரிஹரன் பின்னே வந்த கார் பவன் இருக்கும் காரை நோக்கி வேகமாக வந்தது. பவன் கார் தாறுமாறாக சென்று கொண்டிருக்க அவனின் காரை 3 பக்கத்திலிருந்து வளைத்து நிற்பாட்ட முயற்சி செய்தது. ஹரிஹரனுக்கு பின்னால் வந்த கார்கள். பவனின் கார் தாறுமாறாக உருண்டு கொண்டு வர அதனை அந்த 3 கார்களும் 3 பக்கத்திலிருந்தும் வளைத்து நெருக்கி நிறுத்தியது. இன்று அந்த பாலத்தில் பெரும் சம்பவம் நடந்தது. இந்த 3 காரின் உதவியால் பவன் இருந்த கார் கவுந்து விழுந்ததை தவிர நதியில் விழாமல் தப்பித்தது. சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் அங்கு கூட்டம் கூடினார்கள். அங்கு கடந்து செல்லக்கூடிய சில பேர் அவர்களின் காரை நிறுத்தி இதனை வேடிக்கை பார்த்தார்கள். கூட்டம் கூடியவர்கள் தங்களுக்குள் பேச துவங்கினார்கள். இது இங்க இருக்கிற எல்லா காருமே வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தது தானா? ஆமா, அங்க டேமேஜ் ஆகி இருக்கே அந்த காரை வில்லியம்ஸ் ஃபேமிலி சேர்ந்த கார் தான் ஸ்டாப் பண்ணுச்சு. அதுல யாரோ இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க? பெரிய பிரச்சனை நடக்க போகுதா? வெயிட், இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு. அது அங்க இருக்கிறது ஹரிஹரன் கார் தானே? அதுவும் இங்க வந்து இருக்கு. ஹரிஹரனா? வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவரா? என்ன கிண்டல் பண்றியா? அவருக்கு 60 வயசு தாண்டிருச்சு. 20 வருஷமா அவரு வீட்டை விட்டு வெளியவே வந்ததில்ல.
இத பத்தி தெரியாதவங்க அவர் இறந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க என்று அங்கு கூட்டம் கூடியிருந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள். உண்மையாகவே ஹரிஹரன் தான் வந்திருந்தார். அங்கிருக்கும் அனைவருமே அதிர்ச்சியில் இருந்தார்கள். சில பேர் அவர்களின் போனை எடுத்து அங்கு நடப்பவற்றை படம் பிடிக்க துவங்கினார்கள். ஹரிஹரன் போன்ற ஒருவரை இங்கு வந்திருக்கிறார், அப்படியென்றால் நிச்சயம் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கிறது என்று நினைத்தார்கள். அவர் என்ன செய்ய போகிறார் என்று மிகவும் ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹரிஹரன் வந்ததை கண்டதும் ஜிஷ்ணு உடனே வேகமாய் எழுந்து அவரை நோக்கி ஓடினார். ஹரிஹரன் முன்பு போய் மூச்சிறைக்க நின்றவர், அப்பா நீங்க இங்க வந்தீங்க என்று கேட்டார் ஜிஷ்ணு. காரை விட்டு இறங்கி நின்ற ஹரிஹரன் ஜிஷ்ணு கேட்ட கேள்வியில் அவரை முறைத்தார். என்ன, நான் ஏன் இங்க வந்தனா? சொன்ன வேலைய உருப்படியா செய்யல, நீ அவனை கூட்டிட்டு வருவேன்னு நான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா என் ஆயுசு காலமே ஓடிடும். வந்துட்டான் கேள்வி கேட்க என்று திட்டினார் ஹரிஹரன். அதில் பேச்சற்ற நின்ற ஜிஷ்ணு என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக நின்றார். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் கார்கள் அந்த பாலத்தில் டிராபிக்கை உண்டாக்கியது. ஹரிஹரன் காரை விட்டு இறங்கியதுமே அவரின் பாடிகார்ட்ஸ் உடனே பிரிட்ஜின் இரு பக்கமும் சென்று ஒட்டுமொத்த பாலத்தையும் அவர்களின் கண்ட்ரோலில் கொண்டு வந்தார்கள். யாரும் வரவிடாமல் பார்த்து கொண்டார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலி விஷயம் வெளியாட்களுக்கு கசிந்திடக் கூடாது என்று மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கொண்டார்கள். விரைவிலே அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் அங்கிருந்து துரத்தி விட்டார்கள். அங்கிருந்தவர்கள் எல்லாம் அதிருப்தியுடனே அங்கிருந்து நகர்ந்தார்கள். செல்லும் போது கூட அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தபடியே நடந்தார்கள். அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம். கடைசியில் ஒரு வழியாக அனைவரையும் அங்கிருந்து துரத்தி விட்டார்கள். இதுதான் வில்லியம்ஸ் குடும்பத்தின் பவர். சிட்டாடெலில் இருக்கும் முக்கிய 4 குடும்பங்களில் வில்லியம்ஸ் குடும்பமும் ஒன்று. அந்த கார் நின்றுச்சு என்று அந்த கார் நின்றதை பார்த்து சரவணனிடம் கூறினாள் ஜாய். ஏதோ சரியில்லை என்று உறுத்தியது அவளுக்கு. கண்களை சுருக்கி சரவணன் வெளியே பார்த்தான். அதன் பின் அவனும் காரை விட்டு இறங்கினான். காரின் வெளியே ஹரிஹரனும் அவன் கார் பக்கம் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் சரவணனுக்கு முன்பு கைகளை பின்னே கட்டிக்கொண்டு விரைப்பாக நின்றிருந்தார். இருவருமே பாலத்தின் நடுவே நின்று கொண்டிருந்தார்கள். எதிரெதிரே இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாய் பார்த்தபடி 5 நிமிடம் அசையாமல் அப்படியே நின்றிருந்தார்கள். அந்த 5 நிமிடத்தில் யாரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. காரில் இருந்த ஜாயம் என்ன நடக்கிறது என்று ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தாள். ஈஸ்வரியும் சொல்ல முடியாத பல உணர்வுகளில் சிக்கி தவித்தார். பின்னே பல வருடம் கழித்து அவரின் தந்தையை காண்கிறாரே. தாத்தாவும் பேரனும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு வீம்பாக நின்று கொண்டிருந்தார்கள். 5 நிமிடமாய் மற்ற யாரையும் பார்க்காமல் ஒருவரை ஒருவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்ணை கூட சிமிட்டாமல் பார்த்தார்கள். ஹரிஹரனுக்கு 60 வயது கடந்திருக்கும். ஆனால் அவரை பார்த்தால் அப்படி தெரியாது. சூட் அணிந்திருந்தார். சரவணன் உயரத்திற்கு இருந்தார். சரவணனை பார்த்து லேசாய் புன்னகைத்தார். சரவண என்னோட பேரன் இல்ல, எனக்கு அப்படி கூப்பிட எந்த தகுதியும் இல்ல என்று வருத்தப்பட்டார் ஹரிஹரன். சரவணன் அதை பொருட்படுத்தவில்லை. ஆரம்பிச்சிட்டானுங்கடா, குடும்பமே இப்படி நடிக்குது. அவன் என்னடானா மருமகன்னு பொங்கி வழியறான், இவர் என்னடானா பேரன்னு பொங்குறாரு. இந்த பொங்கல்ஸ் நல்லது இல்லையே என்று நினைத்தான் சரவணன். அவனை பொறுத்தவரையில் வில்லியம்ஸ் குடும்பத்தில் எந்த ஒரு நல்லவர்களும் இல்லை, இருக்கவும் மாட்டார்கள். அதே போல் சரவணனுக்கு தெரிந்தவரை சிவகுமாருக்கு நடந்த பிரச்சனைக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று தோன்றியது. நிச்சயம் ஜிஷ்ணுவும் ஹரிஹரனும் அதில் தலையிட்டிருப்பார்கள் என்று நினைத்தான். பெரிய ஃப்ராடு குடும்பமா இருக்கே. இவனுங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த நிலைமைக்கு என் அம்மாவை ஆளாக்குனலடா கெடவா. உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என் அம்மாவையே இவ்வளவு அசிங்கப்படுத்தி டார்ச்சர் பண்ணி இருக்கல, உன் வயசுக்கே உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துறன்னு பாரு என்று மனதில் வன்மத்தை வளர்த்து கொண்டான் சரவணா. என்ன, அவனை காப்பாத்த வந்திருக்கீங்களா? அதுவும் இவ்வளோ ஆளுங்களோட என்று விரைப்பாக நின்றபடி கேட்டான் சரவணா. சரவணன் நேராக நின்று கொண்டு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இல்லாமல் மிகவும் சாதாரணமாய் கேட்டான். அவனின் அழுத்தமான குரலும் இறுகிய முகமும் அவனின் மனதை அப்பட்டமாய் காட்டியது. ஹரிஹரன் ஆளுமை தோற்றத்திற்கு நிகராக அவனும் நின்றிருந்தான். அவன் முன்னே இருப்பது யாராக இருந்தாலும் கவலை இல்லை. எதிரே இருப்பவர்கள்தான் சரவணனை கண்டு அஞ்ச வேண்டும் என்ற நினைப்புடன் இருந்தான் சரவணா. ஹரிஹரன் சரவணனை கேட்ட கேள்விக்கு பின்னால் திரும்பி பவன் காரை பார்த்தார். டேங்கில் இருந்து லீக் ஆனது பெட்ரோல். அதனால் வண்டி எரிய துவங்கியிருந்தது. ஏற்கனவே உருண்டு பிறண்டு வந்ததில் பலத்த சேதம் அடைந்திருந்தது அந்த வண்டி. பரவாயில்லையே, நீ பயங்கரமா எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருக்க என்று ஹரிஹரன் சரவணனை புகழ்ந்தார்.
அவரால் சரவணனை மெச்சாமல் இருக்க முடியவில்லை. இந்த சிறு வயதிலேயே சரவணனுக்கு இவ்வளவு திறமையும் தைரியமும் இருக்கிறதா என்று ஆச்சரியமாய் பார்த்தார். அப்படியே அவன் அப்பன் புத்தி அவன மாதிரியே இருக்கான் என்று நினைத்தார் ஹரிஹரன். பவன் போன்ற மிகவும் அழுத்தமான வீம்பான ஆளுடன் சரவணன் எதிர்கொண்டு அவனையே கொல்ல பார்ப்பான் என்று ஹரிஹரன் நம்பவில்லை. இதில் பவனை அழைக்க சரவணன் எந்த ஒரு குறுக்கு வழியையும் அவன் பயன்படுத்தவில்லை என்பதே அவருக்கு இன்னும் ஆச்சரியமாயிருந்தது. சரவணனுக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது என்பதை மனதில் நினைத்து கொண்டார். ஹரிஹரன் அவனின் தோளில் தட்ட வர சரவணன் அவன் தோளை திருப்பிக் கொண்டான். அதில் லேசாய் சிரித்தார் ஹரிஹரன். என்ன இருந்தாலும் நான் அவன் தாத்தா, எனக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பவனை நீ உயிரோட விட்டுறியா என்று சத்தமாய் அங்கிருக்கும் அனைவருக்கும் கேட்கும் விதத்தில் கேட்டார் ஹரிஹரன். முடியாது என்று நேரடியாக கூறினான் சரவணா. ஓ, இங்கதான் ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் இருக்கு, நீயே பார் என்று கூறினார் ஹரிஹரன். பவன் இன்னும் உயிருடன் தான் இருந்தான். மொத்த குடும்பமும் அங்கிருந்தது. அவர்களால் பவனை காப்பாற்ற முடியாதா என்ன? சரவணா சிரிக்க ஹரிஹரன் புருவம் சுருக்கினார். இன்று எப்படியாவது பவனை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்தார் ஹரிஹரன். மொத்த குடும்பமும் இங்கு இருக்கையில் அவர்களால் பவனை காப்பாற்ற முடியாமல் போகுமா என்ன? ஆனால் சட்டென்று சரவணன் சிரித்தான். ஹரிஹரன் புரியாமல் அவனை பார்த்தார். இப்ப எதுக்கு சிரிக்கிற என்று கேள்வியாக கேட்டார் ஹரிஹரன். அவளை காப்பாத்து தானே வந்தீங்க, கொஞ்சம் நீங்களே பின்னால திரும்பி பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க என்று சிரிப்புடனே கூறினான் சரவணா. ஹரிஹரன் என்னவாக இருக்கும் என்ற யோசனையுடனே பின்னால் திரும்பி பார்த்தார். இத்தனை நேரம் இருந்த அவரின் அமைதியான முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. புருவம் சுருக்கி அதிர்ச்சியுடனே பார்த்தார். அவருக்கு பின்னால் அந்த காரில் இருந்த பவன் கடினப்பட்டு தட்டு தடுமாறி எழுந்து வெளியே வந்தான். ஆனால் அவனுக்கு உயிர் வாழும் ஆசை இல்லை போல. எழுந்து நின்றவன் நதியில் விழுவதற்காக சென்றான். ஹரிஹரன் பெரிதாய் அதிர்ந்தார். சரவணனுக்கும் பவனுக்கும் இடையே உள்ள பிரச்சனை என்ன என்று அவருக்கு தெரியாது. ஆனால் இன்று நடந்த விஷயங்களை பற்றி அவர் கேள்விப்பட்டதும் சரவணன் செத்தே ஆக வேண்டும் என்று நினைத்தார். பவனுக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலி சொத்து கிடைக்காமல் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது. அவனை விட அங்கு வலிமையானவர்கள் யாரும் இல்லை. அதே போல அவனை போன்று யாரும் தந்திரமாய் செயல்படுபவர்களும் இல்லை. இவனை மாதிரியான ஒருவனை சரிக்கட்ட நினைப்பது என்பது அசாத்தியமற்ற ஒன்று. இதில் இவற்றையெல்லாம் பவன் 1 வருடமாய் திட்டம் போட்டு கச்சிதமாய் செயல்படுத்தியிருக்கிறான். ஆனால் அவன் வருடக்கணக்கில் போட்ட திட்டத்தை சரவணன் ஒரே நாளில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டானே. அதுவும் இல்லாமல் பவனுக்குதான் அபிநயா பற்றிய விஷயங்கள் தெரியும். சரவணனை சேர்ந்த ஒரு பெண் அவன் கையில் இருக்கிறாள் என்று நினைத்தார் ஹரிஹரன். இந்த நொடி சரவணன் ஜெயித்தது மட்டுமில்லை, பவனும் நதியில் குதிக்க தயாராக இருந்தான். ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பமும் கலவரத்துடன் பவனை பார்த்தார்கள். அவர்கள் அனைவரும் பவனை நெருங்கி அவனை தடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் பவனோ இதற்கு மேல் உயிர் வாழும் விருப்பம் இல்லாமல் இருந்தான். குதிப்பதற்கு முன் கடைசியாக ஒருமுறை ஹரிஹரனை ஆக்ரோஷத்துடன் பார்த்தான் பவன். அவன் கண்களில் அவ்வளவு கோபம், வெறுப்பு. அவரை பார்த்தபடியே நதியில் பொத்தென விழுந்தான் பவன். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தார்கள். ஒருவரை வீழ்த்துவது கூட எளிது, ஆனால் ஒருவரின் மன தைரியத்தை உடைப்பது மிகவும் கடினம். அதுவும் குறிப்பாக பவனை போன்று பலி உணர்வு அதிகமாயிருப்பவனை அசைப்பது மிகவும் கடினம். ஆனால் அப்படிப்பட்டவன் உயிரே வேண்டாம் என்று தண்ணீரில் குதித்து விட்டான். பாலத்திற்கு அடியில் தண்ணீர் மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது. ஆழமும் அதிகமாயிருந்தது. யாருக்கும் தண்ணீரில் குதித்து பவனை காப்பாற்றும் தைரியமும் இல்லை. பவனே சாவை எதிர்கொண்டுதான் ஏற்றிருக்கிறான் என்று நினைத்தார்கள். அனைவருமே பெரும் அதிர்ச்சியோடு பவன் விழுந்த இடத்தையே பார்த்தார்கள். இந்த பயலை வச்சுக்கிட்டு அவசர புத்திக்கார என்று கூறிய ஹரிஹரன் இடவலமாக தலையை அசைத்தார். கொஞ்சம் கூட மனதைரியமே இல்லையே. புத்தியோட 5 நிமிஷம் யோசிச்சு இருந்தானா அவனை நான் காப்பாத்தி இருப்பேன். அவசரம் கொடுக்க இது கூட தெரியாம இவெல்லாம் வில்லியம்ஸ் ஃபேமிலியா ஆள நினைக்கிறான் என்று மனதில் கடுகெடுத்தார் ஹரிஹரன். அதே நினைப்புடன் சரவணனை பார்த்தவர் முகம் லேசாய் மலர்ந்தது. அவர் மூளையில் ஒரு கேள்வி உதிர்க்க அதனை உடனே கேட்டார். இதே அவன் நிலைமையில நீ இருந்திருந்தா எவ்வளவு பெரிய அடியா இருந்தாலும் நீ அதை தைரியமா எதிர்த்து நின்று இருப்பதானே என்று கேட்டார் ஹரிஹரன். அவரின் முகம் மிகவும் சாந்தமாயிருந்தது. சரவணன் ஒரு பக்கமாய் இதழை வளைத்தான். என்ன, நான் அந்த நிலைமையில இருந்திருந்தாவா என்னை யாராலையும் அந்த நிலைமைக்கே கொண்டு வர முடியாது என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா.
இதை கேட்ட ஹரிஹரன் அதிர்ச்சியில் உறைந்தார். இவ்வளவு திமிர் பிடித்தவனை அவர் இதுவரை கண்டதே இல்லை. சரவணன் மிகவும் திமிருடன் கூறினான். என்னமோ அவன் காலில்தான் உலகமே இருக்கிறது என்பது போல மிதப்பாக திமிரில் நின்றிருந்தான். ஹரிஹரன் லேசாய் புன்னகைத்தார். ரொம்ப சரிதான். அதான் இப்போ பவனே உயிரோட இல்ல. இந்த விஷயத்த நம்ம இதோட மறந்துடலாம். நம்ம வீட்டுக்கு போவோம். வில்லியம்ஸ் ஃபேமிலி ரொம்ப பெரிய விருந்து உனக்காக ஏற்பாடு பண்ணி காத்துக்கிட்டு இருக்கு. வா போலாம் என்று அவர் குறியிலேயே இருந்தார் ஹரிஹரன். உள்ளுக்குள் சீற்றத்துடன் அலையாய் பொங்கி எழும் கோபத்தை மனதிலே புதைத்து வெளியே சாதாரணமாய் அவனை வீட்டிற்கு அழைத்தார். என்ன, வீட்டுக்கு வரணுமா என்று நக்கலாக கேட்டான் சரவணா. அவனுக்கு அங்கு போகும் எண்ணமே இல்லை. மதியாதார் தலைவாசல் மிதியாதைன்னு சொன்னத ஃபாலோ பண்றவன் எப்படி போவான்? வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்திற்காக ஜிஷ்ணு தோன்றினால் போதுமென்றால் ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பத்திற்கும் சார்பாக ஹரிஹரன் தோன்றினால் அது பாதி குடும்பத்தினர் அங்கு வந்ததற்கு சமமாகும். இதில் இப்போது ஹரிஹரன் அவருடன் பாதி குடும்பத்தினரை அழைத்து வந்திருக்கிறார். வில்லியம்ஸ் குடும்பத்தின் ஹையர் அபிஷியல்ஸில் இன்னும் குடும்ப தலைவர் மட்டுமே மிஞ்சியிருந்தார். மீதம் இருக்கும் அனைவரும் அங்குதான் இருந்தார்கள். வில்லியம்ஸ் குடும்பத்தில் ஹரிஹரன் தான் மூத்தவர். சிட்டாடெல்லில் ஹரிஹரன் ஒரு வார்த்தை போதும், பல பேர் விதியையே மாற்றும். அப்படிப்பட்டவர் அழைத்தும் சரவணன் திமிராக இருப்பது அனைவருக்குமே பெரும் கோபத்தை கொடுத்தது. ஹரிஹரன் முகத்தை மிகவும் கனிவாக வைத்துக் கொண்டு, ஆமாப்பா வீட்டுக்கு வா என்று கூறி சரவணனுக்கு பின்னால் இருக்கும் காரை எட்டி பார்த்தார். உள்ள ஈஸ்வரி இருக்காளா? நான் அவளை பார்க்கணும் என்று தன்மையான குரலில் கூறினார் ஹரிஹரன். இத்தனை நேரம் நடக்கும் அனைத்தையும் திடமாக பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வரி இதனை கேட்டதும் அவர் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவரை அறியாமல் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மௌனமாய் அழுதார். கேட்டது அவரின் தந்தையாயிற்றே. ஆனாலும் மனம் அவரை பார்க்க நினைக்கவில்லை. என் பொண்ணு அங்கதான் இருக்காளா? நான் அவளை பார்க்கலாமா என்று ஆசையாய் கேட்டார் ஹரிஹரன். ஈஸ்வரி வாயை பொத்திக் கொண்டு அழுதார். மகளா? அது இப்போதான் இந்த ஆளுக்கு தெரியுதோ இவனுங்கள என்று பல்லை கடித்தான் சரவணா. அவனுக்கு ஹரிஹரனை கொஞ்சமும் பிடிக்கவில்லை. முதலில் தாத்தா பேரன் என்று சொல்லி சரவணனை வீட்டிற்கு அழைக்க பார்த்தார். இப்போது மகள் பெயரை கூறி அழைக்க பார்க்கிறார். ஹரிஹரனும் ஈஸ்வரியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். பார்த்தே பல ஆண்டுகள் ஆனதே. சரவணன் அவருக்கு பதில் சொல்லாமல் கார் பக்கம் திரும்பினான். அம்மா, இங்க ஒரு வயசானவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. உங்களை அவர் பார்க்கணுமாமா என்று சத்தமாய் கேட்டான். அதில் வலி நிறைந்த புன்னகை ஒன்றை சிந்தினார் ஹரிஹரன். அவளை பார்த்து 20 வருஷம் இருக்கும். முடிக்காத பகையெல்லாம் இன்னைக்கு எப்படியாவது பேசி முடிச்சிடணும். அந்த மனக்கசப்புக்கு மருந்து விலை மதிக்க முடியாததா இருக்கும். அப்படி ஒரு மருந்து இருந்தா அது நானா இருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு தான். எனக்கு அவளை பார்க்கணும். நான் தூக்கி வளர்த்த பொண்ணு இப்போ அடையாளமே தெரியாம இருப்பாள்ல என்று லேசாய் பணித்த கண்களுடன் கூறினார் ஹரிஹரன். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரிக்கு மேலும் அழுகை வந்தது. அவர் அருகில் இருந்த தாரிகா அவரை தோளில் சாய்த்து கொண்டாள். அவளுக்கும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஈஸ்வரி ஹரிஹரன் பேச்சை கேட்க முடியாமல் தவித்தார். ஹரிஹரன் அந்த காரை பார்த்தபடி நின்றிருந்தார். அவர் அந்த காரை நோக்கி நடக்க அவர் முன்னே கையை நீட்டி அவரை தடுத்தான் சரவணா. ஹரிஹரன் உறைந்தார். மற்ற குடும்பத்தினர் அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தார்கள். பழச மறந்துருவோம் என்று ஹரிஹரன் கூற சரவணன் அசையாமல் நின்றான். சரவணன் ஹரிஹரனை போக விடாமல் தடுக்க அதிர்ச்சியில் நின்றார் ஹரிஹரன். அவருக்கு பின்னால் மொத்த வில்லியம்ஸ் குடும்பமும் கோபத்தில் இருந்தது. எதற்கும் தயாராக இருந்தார்கள். நீ கவலைப்படாத, நம்ம எல்லாம் இனிமே ஒரே குடும்பம். பவன் பண்ணது கடந்த காலத்துல நடந்ததுன்னு எல்லாத்தையும் நாம இந்த நிமிஷத்தோட விட்டுறலாம். நீ அதை பத்தி எதுவுமே யோசிக்க வேணாம். இது எல்லாத்துக்குமே வில்லியம்ஸ் குடும்பம் பொறுப்பேற்றுக்கும். அப்புறம் இந்த அபிநயா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களே அவளை கட்டாக்கோல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரோம். என்ன இருந்தாலும் இப்ப அவ வேற பிரெக்னண்டா இருக்கா. யார் அப்பான்னு தெரியல என்று அழுத்தமாய் கூறிய ஹரிஹரன் சரவணனை சந்தேகிக்கும் பார்வை பார்த்தார். அது அவனுக்கு புரியாமல் இல்லை. அவன் பல்லை கடித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து நகராமல் அப்படியே நின்றான். ஹரிஹரன் இவ்வளவு தூரம் இறங்கி பேசியும் சரவணன் நகராமல் இருப்பது மற்ற குடும்பத்தினருக்கு கோபத்தை கொடுத்தது. அவர்கள் மிகவும் போற்றக்கூடிய ஹரிஹரன் சொல்வதை யாரும் எதிர்க்க கூடாது. இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவருக்கு வழிவிடாம இருப்பான். இவன் மனசுல பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கானா? ராவணனே ஹரிஹரன் முன்னாடி வந்தா அடக்கமாத்தான் இருப்பான்.
இவன் திமிர நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரியுறான். ஆமா, இவன் அவருக்கு மதிப்பை கொடுக்க மாட்டேங்கிறான் என்று அங்கிருந்த குடும்ப நபர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஹரிஹரன் ஒரு நொடி அதிர்ந்தார். அதன் பின் ஆழமாய் பெருமூச்சு விட்டார். எனக்கு தெரியும், நீ சிட்டாடலுக்கு வந்ததுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குன்னு. அது சிவகுமார் தானே? நான் உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். உன் அப்பா ரொம்பவே பயங்கரமான ஆளு. அவன் வெளிநாட்டுல பண்ண விஷயம் எல்லாமே என்னை ஆச்சரியப்பட வச்சது. சுத்தி வளைச்சி சொல்ல போனா சிவகுமார் உன்னாலதான் ஜெயிலுக்கு போனான் என்றார் ஹரிஹரன். என்ன என்று திகைப்புடன் கேட்டான் சரவணா. இதனை அவனே எதிர்பார்க்கவில்லை. அது ரொம்ப பெரிய கதை. உன் அப்பா உனக்காக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண நினைச்சானே, அது 2 குடும்பத்துக்கும் ஒரு அடையாளமா இருக்கத்தான். நிவேதிதாவுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அவ தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மையை சொல்லணும்னா, உன் அப்பா உன்னை ஹில்வுட்டுக்கு அனுப்புன அப்பவே இந்த கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணியிருந்தான் என்று கூறினார் ஹரிஹரன். கைகளை பின்னே கட்டி கொண்டவர் சிறிது நேரம் இடைவெளி விட்டு அதன் பின் மீண்டும் தொடர்ந்தார். சிவகுமார் ரொம்பவே திறமையானவன். அதுவும் அவனுக்கு கோஸ்ட் டவுன்ல ரொம்பவே நல்ல மரியாதை இருந்துச்சு. குமார் ஃபேமிலியை டாப் லெவல்ல கொண்டு வந்திருந்தான். குமார் ஃபேமிலி மூலமா உன்னால மேல முன்னேற முடியும். லேட்டா தான் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிய வந்துச்சு. உன் அப்பா எல்லாத்தையுமே ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணியிருந்தான். சிவகுமார் மேல இருந்த குற்றப்படி வில்லியம்ஸ் குடும்பத்தை ஆள் பண்ணது அது இன்னும் தீர்க்க முடியாத ஒன்னா இருக்கு. ஆனா இனிமே நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் சிவகுமார் பேர்ல இருக்கிற படியை துடைக்க ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன் என்று கூறினார். இதனை சொல்லி முடித்ததும் ஹரிஹரன் மீண்டும் ஈஸ்வரியை பார்க்க முற்பட்டார். அவரின் முகம் வெளுத்திருந்தது. ஆனால் அவரால் உள்ளுக்குள் எழும் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. காலடியை அவர் எடுத்து வைக்க சரவணன் இன்னும் அவனது கையை இறக்காமல் தடுத்துக் கொண்டிருந்தான். அவரோ தாம் என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறானே என்பது போல அவனை பார்த்தார். சரவணா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க என்று ஹரிஹரனுக்கு பின்னால் வந்த ஜிஷ்ணு கேட்டார். இதற்கு மேலும் அவரால் சரவணன் திமிராக செய்வதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்னடா விட்டா ஓவர் திமிரில் ஆடிட்டு இருக்க? உன் முன்ன இருக்கிறது உன்னோட தாத்தா, அதை மறந்துட்டு திமிரு காட்டாத என்று அவனை திட்டினார் ஜிஷ்ணு. ஆமா, தாத்தாவாது இதாவது என்னை அனாவசியமா சென்சார் வார்த்தையை யூஸ் பண்ண வச்சிருவானுங்க போலயே என்று மனதில் நினைத்தான் சரவணா. அவனுக்கு அவர்களிடம் பேசுவதை பிடிக்கவில்லை. ஆனாலும் இவர்களை இப்படியே விடக்கூடாது என்று. உங்களுக்கே அம்மாவை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றான் சரவணா. எவ்வளவு திமிரு இருந்தா நீ அவர்கிட்டயே கண்டிஷன் போடுவ என்று கேட்டுக்கொண்டு வந்தார் ஜிஷ்ணு. இந்த மாதிரி எதிர்த்துட்டு வந்தா நான் ஏன் கண்டிஷன் சொல்ல மாட்டேன் என்று சிலிப்பிக் கொண்டான் சரவணா. ஜிஷ்ணு அதீத கோபத்தில் அவனை முறைத்து தள்ளினார். என்னடா பண்ணிட்டு இருக்க? மரியாதை தெரியாதா உனக்கு என்று கத்தினார் ஜிஷ்ணு. உனக்கு என்னடா மரியாதை என்பது போல அவரை பார்த்தான் சரவணா. ஹரிஹரன் அமைதியாய் அவரின் கையை உயர்த்தி ஜிஷ்ணுவை அடக்கினார். அவர் முகத்தில் இருக்கும் தீவிரத்தை பார்த்த பின்புதான் அமைதியானார் ஜிஷ்ணு. ஹரிஹரன் சரவணன் முன்பு வந்து நின்று, கண்டிஷன் என்னது என்று கேட்டார். என் அம்மாவை பார்க்கணும்னா நீங்க ஒரு நாள் முழுக்க தரையில மண்டி போட்டு நிக்கணும். அதுவும் இல்லாம என் அம்மா உங்களை பார்க்க ஓகே சொன்னா நான் தடுக்க மாட்டேன். நீங்க தாராளமா அவங்கள பார்க்கலாம். ஆனா அவங்க உங்களை பார்க்க விரும்பலன்னா உங்களை நான் பார்க்கவே விட மாட்டேன் என்று முகத்தில் அடித்தார் போல் கூறினான் சரவணா. அவன் கண்முன்னே அன்று வில்லியம்ஸ் ஃபேமிலி மேன்ஷனில் ஈஸ்வரி மண்டி போட்டு இருந்தது. அவருக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் ஒரு நொடி வந்து சென்றது. என்னதான் ஹரிஹரன் மண்டி போட்டாலும் அவன் தாய்க்கு நடந்த கொடூரத்திற்கு நிகராகாது. ஆனாலும் இவர்களை சும்மா விடும் மனம் அவனுக்கு இல்லை. இதை கேட்டதுமே வில்லியம்ஸ் குடும்பத்தில் இருந்தவர்கள் கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களால் அவனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? டேய் சரவணா, ஆணவத்துல ஆடாதரா. நீ வில்லியம்ஸ் குடும்பத்தையே பகச்சிக்கிற. உனக்கு அது நல்லதில்ல. உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன என்று கோபத்தில் கத்தினார் ஜிஷ்ணு. வில்லியம்ஸ் குடும்பத்தில் இருந்த அனைவருமே அதீத எரிச்சலில் இருந்தார்கள். அப்பாவை பொண்ணு கால விழ வைக்கிறதா? என்ன விளையாட்டுது என்று கோபத்தில் நினைத்தார்கள். அவர்கள் முகத்திலே சரவணனை அடிக்கும் ஆத்திரம் தெளிவாய் தெரிந்தது. ஹரிஹரன் மீது அவர்களுக்கு அளவற்ற மரியாதை இருக்கிறது. அப்பேற்பட்ட பெரியவரை ரோட்டில் அவர் பெண்ணின் காலில் விழச் செய்வதா என்று கடுகடுத்தார்கள். சக்தி வேலை உரித்து வைத்திருக்கிறானே என்ற கடுப்பு அவர்களுக்கு.
ஹரிஹரன் மட்டும் இப்பொழுது லேசாய் தலையசைத்தால் அனைவரும் சரவணனின் மீது படையெடுத்து விடுவார்கள். ஆனால் அவரின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு அமைதியாய் நின்றார்கள். பவன் மட்டும் இந்நேரம் சரவணனை கொன்றிருக்க கூடாதா என்று யோசித்தார்கள். அவன் மட்டும் சரவணனை கொன்றிருந்தால் மொத்த குடும்பமும் இந்நேரம் மகிழ்ச்சியில் ஆடியிருக்கும். ஹரிஹரன் அதிர்ச்சியிலேயே உறைந்தார். அவரை மண்டியிடச் செய்வது எவ்வளவு பெரிய விஷயம்! ஆனால் மற்றவர்களை விட ஹரிஹரன் வித்தியாசமாய் யோசித்தார். காரின் உள்ளே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரியை பற்றி அவர் சிந்தித்தார். அவருக்கு கடந்த காலத்தில் வில்லியம்ஸ் குடும்பம் செய்ததையெல்லாம் நினைத்து பார்த்தார். குற்ற உணர்வு நெஞ்சை கொய்ய சட்டென்று காலை மடக்கினார் ஹரிஹரன். அவர் ஒன்றும் சொல்லாமல் குனிந்தார். இதை பார்த்த மொத்த வில்லியம்ஸ் குடும்பத்தினர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சரவணன் சொன்னதற்காக ஹரிஹரன் மண்டியிடப் போகிறாரா என்பது போல் அனைவரும் அவரை திகைப்புடன் பார்த்தார்கள். ஈஸ்வரி பெரிதாய் அதிர்ந்தார். சரவணன் அனைவரின் முன்னிலையிலும் ஹரிஹரனை தனது காலில் விழச் சொன்னதும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியுடனும் அதே சமயத்தில் கோபத்துடனும் நின்று சரவணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலும் ஹரிஹரன் ரியாக்ட் செய்யாமல் அமைதியாகியிருப்பதை பார்த்ததும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கோபம் கொந்தளித்தது. உண்மையில் தங்கள் முன்பு நிற்பது ஹரிஹரன் தானா என்று அவரை பார்த்தார்கள். ஹரிஹரன் போன்ற ஒரு பிக் ஷாட் எப்படி சரவணனின் காலில் விழலாம்? ஒருவேளை அவர் விழுந்தால் அது அவர் மட்டும் விழுந்ததற்கு சமம் அல்ல, வில்லியம்ஸ் ஃபேமிலி மொத்தமும் அவன் காலில் விழுந்ததற்கு சமம் என்று அனைவரும் தங்கள் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருந்தார்கள். காருக்குள் உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வரி தன் முன்பு நிற்பது தன் மகன்தானா என்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். நேற்று வரை சிறுபிள்ளை என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் இன்று அவர் கண் முன்பு தனது தந்தையையே காலில் விழ வைக்கப் போகிறான் என்று ஆச்சரியம் மாறாமலும், அதே சமயத்தில் தனது தந்தையை இந்த நிலைமையில் பார்க்க முடியாமலும் கண்ணில் கண்ணீருடன் காருக்குள் உட்கார்ந்திருந்தார். நான் சொன்னது உங்க காதுல விழலையா? கால்ல விடுங்க என்று சரவணன் மறுபடியும் சொன்னான். அங்கிருந்த அனைவரும் ஹரிஹரன் ஒரு வார்த்தை சொன்னால் இப்பொழுதே சரவணனை கொன்று புதைப்பதற்கு ரெடியாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹரிஹரன் தனது வாயை திறக்காமல் அப்பொழுதும் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தார். காருக்குள் உட்கார்ந்திருந்த ஈஸ்வரிக்கு அதற்கு மேலும் அந்த கோலத்தை பார்க்க முடியாமல் போனது. உடனே, சரவணா, எனக்கு அவரை பார்க்க பிடிக்கல, வா நாம் இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொன்னார். ஈஸ்வரியின் ஆதங்கமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒருவேளை ஹரிஹரன் மட்டும் அன்று தங்களுக்கு சாதகமாக இருந்திருந்தால் ஈஸ்வரியின் வாழ்க்கை இந்த அளவிற்கு நிலை குலைந்து போயிருக்காது. அவரின் மொத்த இளமை பருவமும் காணாமல் போனதற்கு காரணம் தனது தந்தைதான் என்று நினைத்தார். அதனால் அவரது மனது தற்போது வரை ஹரிஹரனை மன்னிக்கும் நிலைக்கு மாறவில்லை. மாறாக கோபமும் வருத்தமும் தான் இருந்தது. ஈஸ்வரி சொன்ன அடுத்த நொடிய சரவணனின் முகம் சாந்தமாக மாறியது. பின்பு ஹரிஹரனை பார்த்தான். பாத்தீங்களா பாத்தீங்களா எங்க அம்மாவ? இதுதான் எங்க அம்மாவோட குணம். அவங்களை எவ்வளவுதான் நீங்க குடும்பப்படுத்தி இருந்தாலும் அவங்க உங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்க மேல கோபம் இருந்தா கூட அத அவங்களால காட்ட முடியல. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. அவங்கள போய் உங்களுக்கு எப்படித்தான் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண மனசு வந்துச்சோ? இப்பவும் சொல்றேன், ஒருவேளை நீங்க என்னோட கால்ல விழுந்திருந்தா கூட உங்களை என்னால மன்னிச்சிருக்க முடியாது. எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்களை விட்டுட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு சரவணன் சென்று காரில் ஏறினான். ஏற்கனவே கோபத்தில் இருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி அவன் இறுதியாக அப்படி பேசிவிட்டு போன பிறகும் ஹரிஹரன் எதுவும் சொல்லாமல் இருந்ததும் இன்னும் கோபமானது. இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு? அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா சரவணனை இந்த பிரிட்ஜ் தாண்டி போக முடியாத அளவுக்கு நாம அவனை பண்ணிடலாம். ஆனா இவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரே என்று அனைவரும் அவர் எப்படியாவது சண்டையிட செல்வாரா என்று ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரோ காரில் ஏறும் சரவணனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். பின்பு வில்லியம்ஸ் ஃபேமிலியை திரும்பி பார்த்தார். அவர்கள் அனைவரது கண்ணிலும் சரவணன் மீது வெறுப்பும் குரோதமும் இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த அனைவரும் காருக்கு முன்பு வந்து நின்று கொண்டிருக்க அதை பார்த்த டிரைவர் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். அந்த ஃபேமிலியை எதிர்க்கும் அளவிற்கு அவனுக்கு தகுதி கிடையாது. அதனால் பக்கத்தில் இருந்த மோகித்தை பார்க்க மோகித்திற்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலியை எதிர்க்கும் அளவிற்கு அதிகாரம் இல்லாததால் அவனும் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான். அங்கிருக்கும் சூழ்நிலையை ஹரிஹரன் கவனித்தார். பின்பு என்று தனது குரலை சரி செய்து கொண்டு பேசினார். சரவணா, உன்னோட அம்மா என்னை மன்னிக்க மாட்டான். அவன் மன்னிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் முடியாது. எனிவே, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு
என்று சொல்லிவிட்டு அந்த கார் செல்வதற்கு வழிவிட்டார். அவர் வழிவிட்ட அடுத்த நொடியே காருக்கு முன்பு நின்று கொண்டிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் ஆட்டோமேட்டிக்காக வழிவிட்டு நின்றார்கள். உடனே மோகித்தும் டிரைவரை பார்த்து காரை எடுக்குமாறு சொல்ல டிரைவர் சரி என்று தலையை அசைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்றான். சரவணனின் கார் அங்கிருந்து சென்றதும் வில்லியம் நினைச்சீங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கத்தினார். அவரின் அந்த குரல் இடி முழங்கியது போல இருக்க அங்கிருந்த அனைவரும் ஒருவித பயத்துடன் தங்களது தலையை தாழ்த்திக் கொண்டு நின்றார்கள். ஆனால் ஹர்ஷவர்தன் மட்டும் வேகமாக அவர் முன்பு வந்து நின்றார். அப்படின்னா அவ்வளவுதானா? அந்த சரவணனை அப்படியே விட்டுற வேண்டியதுதானா? ஏன் ஈஸ்வரி உங்க பொண்ணுங்கிறதுனாலயா? ஒண்ணு மறந்துடாதீங்க, அந்த ஈஸ்வரியால தான் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கும் வேலன் ஃபேமிலிக்கும் இடையில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்ப கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சரவண இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாம விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேணா அமைதியா இருக்கலாம், ஆனா என்னால எப்படி அப்படி இருக்க முடியும்? அவனோட கையால என் 2 பிள்ளைங்களோட உயிரும் போயிருக்கு. என் கண்ணு முன்னால என்னுடைய எதிரி என்ன கடந்து போனான். ஆனா என்னால அவனை ஒன்னும் செய்ய முடியல. என்னோட 2 பிள்ளைகளுக்கும் நான் ஒரு அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அவங்களுக்கு அப்பாவா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. நீங்க யாரும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா என்னால அந்த சரவணனை மன்னிக்கவே முடியாது என்று ஆவேசமாக பேசிக்கொண்டே போனார். உடனே ஹரிஹரன் வாயை மூடு என்று சொன்னார். அவரின் குரல் கேட்டதும் ஹர்ஷவர்தன் பயத்தில் வாயை மூடிக்கொண்டு இயலாமையாக அவரை பார்த்தான். உடனே ஹரிஹரன் அங்கிருந்தவர்களை பார்த்தார். அவர்களிடம் ஸ்லாப் ஹிம் என்று சொன்னார். ஹரிஹரன் அப்படி சொன்னதும் அங்கிருந்து கொண்டிருந்த ஜிஷ்ணு அதிர்ச்சியானார். பின்பு பா என்று கூப்பிட்டார். உடனே ஹரிஹரன் நான் சொன்னது உங்க யார் காதலையும் விழலையா? ஸ்லாப் ஹிம் என்று திரும்பவும் சொன்னார். அதற்கு மேலும் எதுவும் செய்ய முடியாமல் அங்கிருந்த அனைவரும் ஹர்ஷவர்தனின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார்கள். அவர்கள் அனைவரது கைவிரல்களும் ஹர்ஷவர்தனின் கன்னத்தில் பதிந்து அவரது கண்ணமே சிவந்து போயிருந்தது. அவர்கள் அடித்தது கூட ஹர்ஷவர்தனுக்கு அவ்வளவாக வலிக்கவில்லை. ஆனால் தன் முன்பே சரவணன் அப்படி செல்லும் பொழுது தன்னால் எதையும் செய்ய இயலவில்லையே என்பதுதான் மிகவும் வலித்தது. கண்களில் கண்ணீருடன் ஹர்ஷவர்தன் ஹரிஹரனை பார்த்து கொண்டு நின்றார். பின்பு ஹரிஹரன் அங்கிருந்தவர்களை பார்த்தார். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா உங்க எல்லாரையும் வார்ன் பண்ணிக்கிறேன். இன்னொரு முறை இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாது என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்றார். அவர் அங்கிருந்து சென்றதும் அனைவரும் ஹர்ஷவர்தனை இயலாமையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹர்ஷவர்தனோ உள்ளுக்குள் புலுங்கிக் கொண்டிருந்தார். ஏன் ஏன் அவரோட பொண்ணு ஈஸ்வரி அவரோட ரத்தங்கிறதுனாலதான் அவருக்கு இப்ப துடிச்சிச்சு. அதே மாதிரிதான் என் பசங்க 2 பேரும் என்னோட ரத்தம். அப்போ அப்போ எனக்கு துடிக்காதா என்று கேட்டு அப்படியே தரையில் உட்கார்ந்து அழுக ஆரம்பித்தார். ஹர்ஷவர்தன் தரையில் மண்டி போட்டு அழுது கொண்டிருக்க அதை பார்த்த ஜிஷ்ணு வேகமாக தனது தந்தையின் பின்னால் சென்றார். பின்பு மிகவும் தன்மையான குரலில் பேசினார். அப்பா என்னாச்சு? நீங்க எப்படி பண்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சரவணன் சாதாரண ஆள் இல்லப்பா. அவனை நாம அந்த மாதிரி விட்டுருக்க கூடாது. ஒருவேளை நீங்க அவனை எதுவும் பண்ணிட்டாலும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பவனையாவது நீங்க காப்பாத்தி இருக்கலாம்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது என்று சொன்னார். ஹரிஹரன் ஜிஷ்ணுவை நிமிர்ந்து பார்த்தார். பின்பு நான் ஏன் பவனை காப்பாத்தணும் என்று கேட்டார். ஹரிஹரன் இடமிருந்து அந்த பதிலை எதிர்பார்க்காத ஜிஷ்ணு ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். பின்பு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? உங்களுக்கு தெரியும் தானே நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலியே பவன் மட்டும்தான் ஜீனியஸ்னு. அவனால நமக்கு நிறைய ஆதாயம் இருக்குப்பா. சொல்ல போனா அவன் தான் இப்போதைக்கு நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலியோட தூண். அவனை எப்படி நம்ம அப்படி சாக விடலாம் என்று சொன்னார். அதை கேட்ட ஹரிஹரன் கோபமானார். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வில்லியம்ஸ் ஃபேமிலின்னு இவ்வளவு பேசுறீங்க. இந்த ஃபேமிலியில இத்தனை பேர் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அவன் ஒருத்தன் நான் நின்னு உங்க எல்லாரையும் ஓட விட்டால அவனை உங்களால என்ன பண்ண முடிஞ்சது என்று கோபமாக கேட்டார். அப்பொழுது அவர் கோபமாக இருப்பதையும் தாண்டி அவருடைய முகத்தில் ஒரு ஆணவம் இருந்தது. என்னதான் சரவணன் தனது குடும்பத்தை தாக்கி இருந்தாலும் அவன் தன்னுடைய மகளின் பிள்ளை என்ற ஆணவம் அவருக்குள் பெரிதாக தெரிந்தது. அதை ஜிஷ்ணுவாலும் உணர முடிந்தது. ஜிஷ்ணுவிற்கு நன்றாக தெரியும் ஹர்ஷவர்தன் போல் அவருடைய 2 பிள்ளைகளும் இல்லை என்று.
ஹர்ஷித் மிகவும் லாயலாக நடந்து கொள்பவன், ஆனால் பவன் அதற்கு எதிர்மறையாக நடந்து கொள்பவன் என்று. ஆனாலும் அவனால் தான் வில்லியம் ஃபேமிலிக்கு வரும் ஆபத்துகளை கையாள முடியும் என்றும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தனது தந்தையிடம் எதிர்த்து பேசும் அளவிற்கு தைரியம் இல்லாத ஜிஷ்ணு வேறு வழியின்றி அமைதியாக நின்றார். சற்று நேரம் அமைதியாக இருந்த ஹரிஹரன் பின்பு ஜிஷ்ணுவை பார்த்தார். ஜிஷ்ணு, என்கிட்ட உண்மையை சொல்லு. நீயும் பவனும் கார்ல இருக்கும்போது பவன் உன்கிட்ட என்ன சொன்னான் என்று கேட்டார். ஹரிஹரன் அப்படி கேட்டதும் ஜிஷ்ணு அதிர்ந்து போனார். பின்பு சட்டென்று சுதாரித்துக் கொண்டார். அப்பா, அது அவன் எதுவும் என்கிட்ட சொல்லல என்று சொன்னார். உடனே ஹரிஹரன் தனது புருவத்தை அவரை சுருக்கி கொண்டு பார்த்தார். ஜிஷ்ணு, உன்கிட்ட நிஜமாவே அவன் எதுவும் சொல்லலையா என்று கேட்டார். அதற்கு மேலும் தனது தந்தையிடம் தப்பிக்க முடியாது என்பதை ஜிஷ்ணு புரிந்து கொண்டார். அப்பா, அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, இதுக்கு அப்புறம் யாரும் சரவணனை பகச்சிக்க வேண்டாம்னு சொன்னான் என்று சொன்னார். உண்மையில் அங்கிருந்த யாருக்குமே அவன் ஏன் அந்த ரிவருக்குள் குதித்தான் என்பதற்கான விடை தெரியவில்லை. ஜிஷ்ணுவே குழம்பித்தான் போயிருந்தான். அவன் அதற்குள் குதித்ததற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று. பவனை பற்றி அந்த ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் தெரியும் என்பதால் அவன் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டான் என்று அனைவரும் நம்பினார்கள். ஆனால் அனைவரின் கண் முன்னாலேயே அவன் அந்த ரிவருக்குள் குதித்து பேர் அதிர்ச்சியைத்தான் கொடுத்திருந்தது. ஜிஷ்ணு சொன்னதை கேட்டதும் அவரின் இதழில் ஒரு சிறு புன்னகை பிறந்தது. அதற்கான அர்த்தம் என்னவென்று தெரியாமல் ஜிஷ்ணு குழம்பிக் கொண்டு நின்றார். அது ஒரு குளிர்காலம் என்பதால் சுற்றி பனிமூட்டம் பனிக்காற்றாகவும் இருந்தது. காருக்குள் உட்கார்ந்திருந்த தாரிகா குளிர் தாங்காமல் அப்படியே நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அப்படி நடுங்குவதை பார்த்த சரவணன் சிரித்துக் கொண்டு வேகமாக தான் அணிந்திருந்த கோட்டை கழற்றி அவள் மீது போர்த்தி விட்டான். பின்பு அவளை தன்னுடன் இறுக அணைத்துக் கொண்டு அவளது கைகளை தனது கைகளுடன் சேர்த்து வைத்துக் கொண்டு வந்தான். சரவணனின் செய்கையை எல்லாம் அவன் அருகில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த ஜாயோ மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். அதான, யார் எப்படி போனாலும் அவன் விஷயத்துல அவன் கரெக்டா இருப்பான். ஏதோ இந்த கார்ல அவளுக்கு மட்டும்தான் குளிர மாதிரி அவளை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கானே, ஏன் மத்தவங்களுக்கெல்லாம் குளிராதா? நாங்கெல்லாம் மனுஷன் கிடையாதா என்ன என்று நினைத்தவள் அவனை பார்த்து முறைத்து கொண்டு இரும்பினாள். அவள் எதற்காக அப்படி இரும்புகிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். மோஹன், உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிற, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறியா என்று கேட்டான். உடனே மோஹித் அப்படியா என்று சொல்லி ஜாயை திரும்பி பார்க்க ஜாயோ சரவணனை இன்னும் முறைத்துக் கொண்டிருந்தாள். அதெல்லாம் எதுவுல, அமைதியா எங்க போகணுமோ அங்க போங்க என்று சொல்லிவிட்டு தனது பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். மோஹித்தோ, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவ இவ்ளோ கோவப்படுறா என்று எண்ணிக்கொண்டு மறுபடியும் ரோட்டை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். ஜாயின் முகத்தில் இன்னும் கோபம் இருப்பதை பார்த்த சரவணன் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே வந்தான். அப்பொழுது ஜஸ்டின், சார், நான் ஹரிஷ்க்கு கால் பண்ணேன். அவருக்கு அங்க ரொம்ப போர் அடிக்குதான். இன்னும் ஒரு வாரம் டைம் வேணுமா. ஒருவேளை அபிநயா கட்டாக்கோல இருந்தா கண்டிப்பா அவரு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு என்று சொன்னான். உடனே சரவணன், போர் அடிக்குதாமா? அவர் என்ன அங்க வெக்கேஷனுக்கா போயிருக்காரு? இவர் இருக்காரு, இவர் எப்பதான் வளர போறாரோ தெரியல என்று சொல்லி சிரித்தான். சரவணன் சொன்னதை கேட்டதும் காரில் இருந்த மற்றவர்களும் சிரித்தார்கள். சற்று நேரத்தில் அவர்களது கார் அந்த பிரிட்ஜின் எல்லையை வந்தடைந்தது. உடனே சரவணன், ஜஸ்டின் என்று கூப்பிட்டான். சொல்லுங்க பாஸ் என்று ஜஸ்டின் கேட்டான். நீ இங்கே இறங்கிக்கோ, அப்புறம் அவன் இறந்துட்டானான்னு பாரு. ஒருவேளை உயிரோட இருந்தா என்கிட்ட கூட்டிட்டு வா. அப்படி இறந்துட்டானா அவனோட பணத்தை என் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்று சொன்னான். ஓகே பாஸ், டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த காரில் இருந்து இறங்கினான். சரவணனின் அந்த கார் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களது காரை கடந்து ஒரு கார் மிகவும் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. ஜஸ்டின் அந்த காரை கவனிக்கவில்லை. ஆனால் சரவணன் நன்றாக கவனித்தான். காரை மட்டுமல்ல, அதற்குள் உட்கார்ந்திருந்த ஜாஸ்மினையும் தான். அந்த கார் சிங்கராஜ் ஃபேமிலிக்கு சொந்தமானது. அதற்குள் உட்கார்ந்திருந்த ஜாஸ்மின் ஆதிரனின் ஃபியான்சி. இவள் எதற்கு அங்கே போகிறாள் என்று சரவணன் யோசித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றான். ஜிஷ்ணுவும் ஹரிஹரனும் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது திடீரென்று அவர்கள் முன்பு சிங்கராஜ் ஃபேமிலியின் கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய அந்த பெண் வெள்ளை நிறத்தில் ஃபிட்டான அழகான ஆடை அணிந்திருந்தாள். அவளது கூந்தல் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அவளது நடையிலும் பார்வையிலும் ஒரு கான்பிடென்ட் இருந்தது. வேகமாக அவர்கள் முன் வந்தவள் அவளது கையை நீட்டினாள். பின்பு, ஹலோ மிஸ்டர் வில்லியம்ஸ் என்று ஹரிஹரனை பார்த்து சொன்னாள்.
ஜாஸ்மினை பார்த்ததும் ஜிஷ்ணு வேகமாக அவள் அருகில் சென்றார். நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டார். உடனே ஜாஸ்மின், நான் மிஸ்டர் வில்லியம்ஸ் கிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சொன்னாள். நீ என்ன சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று ஜிஷ்ணு சொன்னார். ஓகே என்று சொன்னாள். பின்பு, பவனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இன்னும் சொல்ல போனா நானும் பவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட ஜிஷ்ணு, ஹரிஹரன் இருவருமே அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார்கள்.